அடே அந்த கிளாஸ் எடுத்து கொஞ்சம் வை. பசங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். பாவம் தாகத்தோட வந்திருப்பாங்க. டேய் பீமசேனன் பத்ரோஸ், இது வந்துட்டேன். ஏன்னா கேட்டல, கோவிந்தனோட அப்பா எனக்கு வச்ச பேருதான் பீமசேனன். 2 பாட்டில் எடுத்துக்கிறேன். கடவுளே, கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு இது எடுக்கிறீங்க? சோடா ஊத்தி 2 பீஸ் ஐஸ் போட்டோம்னா கூலா இருந்தானடா மார்க்கோஸ். இருந்தாலும் காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தா அப்பங்காரனுங்க குடிச்சு போதையானதுனாலதான் இவனுங்களே பிறந்தானுங்க. போதையில பிறந்தா கண்டிப்பா போதை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே இருக்கட்டும், அதுல உனக்கு என்னடா? எனக்கு என்ன இருக்குது? 1 2 3 4 5 போதும். அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. இதுல கொஞ்சம் அதிகம்தான். ஓகே, லெவல் ஓகே தான். மிக்சிங் பண்ணா சரியாயிடும். அது யாரு சரி பண்ணுவா? அது நான் தான் சரி பண்ணணும். ஏன்னா நான் தானே சீஃப் குக்கு. முதல்ல அதை மாத்துறா. உலகம் அழியிற வரைக்கும் அவளுக்கு நடந்துகிட்டே தான் இருப்பாளுங்க. அந்த சீடி எடுத்து போடு. பாக்கட்டும்டா. இந்த அசந்து வரதுல ஒண்ணு உன்னோட கோபிகான்னு நீயே நினைச்சுக்க. கோபிகா வசந்தம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். லெவல் கரெக்ட். ஆனா தண்ணி ஊத்தலையே. தண்ணி ஊத்தணுமா? தண்ணி ஊத்த வேணால. ஒண்ணுல மட்டும் ஊத்துனா போது உன்னோடதுல. பத்ரோஸ் அங்கிள், அதை எடுத்துட்டு வரதுக்கு இன்னும் உங்களுக்கு நேரம் ஆகலையா? இது வந்துட்டேன். எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? இந்தாங்கப்பா, எடுத்துக்கங்க. வாங்கிக்கடா இந்த வாங்கிக்கடான்னு சொன்னா ஆடிக்கிட்டே இருக்கான் பாரு. எனக்கு இதெல்லாம் வேணாம், கூல் ட்ரிங்க்ஸ் போதும். அதெல்லாம் கிடைக்காது. எனக்கு பிடிக்காதுன்னு உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன்ல, பின்னாடி தெரியுங்க. பந்தியில ஒருத்தர் மட்டும் ஒதுக்க முடியாது தம்பி. உங்க 5 பேரோட அப்பங்காரங்களும் என்கிட்ட சொன்னது 5 பேரையும் ஒரே மாதிரி பாக்கணும்னு தான். பத்ரோஸ் அண்ணா, எனக்கு கொஞ்சம் பொறுப்பு எல்லாம் இருக்குல்ல, அதான் கொஞ்சம் சீக்கிரமா குடிச்சிரு. நீங்களும் உங்க பொறுப்பும். கூல் ட்ரிங்க்ஸ் இல்லையா உள்ள இருக்கு. இந்த போன் அடிச்சிட்டு கடவுளே, ஃபாதரா இருக்கும். அவரு 10 மணிக்குள்ள போன் பண்ணுவாரு. சர்ச் ஃபாதர் இல்ல, என்னோட ஃபாதரை சொன்னேன். உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிருக்கல, நாங்க வரும்போது இதை எடுத்து மாத்தி வைக்கணும்னு. நீங்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு சொல்லுங்க, நாங்க மேல உட்காந்து படிச்சிட்டு இருக்கோம். டிவி ஆஃப் பண்றா. ஃபாதர், நான் பத்ரோஸ், அதான் லேட் ஆயிடுச்சு. படிச்சிட்டு இருக்கான்னு சொல்லு. குடிக்கல, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத நீங்க தனியா சொல்லணுமாங்கய்யா? பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மொட்டை மாடியில புத்தகத்தை வச்சுக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு நடந்து படிக்கிற அழக பாக்கணுமேங்கய்யா. புக்க கீழே வைக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்ல. மகனை கூப்பிட்டுமா? கூப்பிட்டுங்களா? அப்படின்னா படிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட சொல்லட்டுமா? கருத்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, என்னோட வேளாங்கண்ணி மாதாவே, சொல்லாம கொல்லாம திடுதிப்புன்னு பார்கவ முதலாளி இங்க வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, ஸ்ட்ரிக்ட்னு தானே போன்ல சொன்னேன். இப்ப அப்பா வரட்டும், அவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு நீ பாப்பா. ஐயோ, அப்படின்னா நான் நோ என்ட்ரி போர்டு வச்சிருவேன். அப்படின்னா நான் லீவ் எடுத்து பீமா, இத கொஞ்சம் எடுத்து குடிச்சுக்கோ. உங்க பயம் கொஞ்சம் குறையட்டும். அட கடவுளே, நான் இத கையால தொடக்கூட மாட்டேன்ல. இந்த கையால தொடாத. இதுல எப்படிடா குடிக்கிறது? அதுக்கு தானே ஸ்ட்ரா. ஊருகா அது நேத்து சத்தார எடுத்துட்டு போயிட்டானே. ஆமா ஆமா, இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல, போடா. ஐயோ, மோடா குடிக்காரா இருப்பான் போல இருக்கு. டே, இங்க வா. இத வாய்க்குள்ள போட்டுக்கோ. அஜிமல, உன்னை உண்மையிலேயே பாராட்டணும், இல்லன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. இதுக்கு தான் அப்படி பேசிட்டு வந்தியா? கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் உடம்புக்கு கேடுன்னு நியூஸ்ல சொல்லிருக்காங்கல்ல, அதனாலதான். அதுக்கான மாமருந்து இதுதான். இது யாருக்கு எடுத்துன்னு போற? இது ஒரு பாசமுள்ள ஆளுக்கு தாண்டா. என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. அது எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒண்ணு நீ சாப்பிட்டுக்க. ஒரே ஒரு பீஸா? அது என் நாய் கூட சீண்டாது. ஒரு செம்மையான பெரிய பீஸ் எடுத்து தனியா வச்சிருக்கேன். மாதாவே, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷம். சாரா, காப்பாத்து மாதாவே. சாரா, சீக்கிரம் அம்மா.
எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சிலுவை போட்டு படுக்கவே போயிட்டேன். வாங்க. அந்த பிசாசுகளை கொஞ்சம் தூங்க வச்சுட்டு வர்றதுக்குள்ள என் பாடு பெரும்பாடா போகுது. இந்தா திறந்து பாரு. நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்களா? எவ்வளவு கேவலமா நாத்தம் வருது. தானா வர்றது எதையும் தடுத்து நிறுத்த கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிருக்காருல. அந்த பசங்க பிரேயர் முடிச்சு பீரு குடிச்சப்ப 2 சொட்டு எனக்கும் கொடுத்தாங்க, நானும் குடிச்சேன். நீ மட்டும் தனியா குடிச்சிட்டல என்ன விட்டுட்டு. நீ குடிக்கும் போது அவளையும் குடிக்க வைன்னு கர்த்தர் சொன்னதா எனக்கு எதுவும் தெரியலையே. இருந்தாலும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இந்தா. ஐயோ, தண்ணி வரும்போது சந்தோஷமா வரவேற்கிற பாலைவனம் மாதிரி இத வாங்கு. என்ன இவ்ளோ காட்டமா இருக்கு? காட்ட குறைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. இதுல ஒரு கால் எடுத்து கடிச்சு. ஐயோ கடவுளே, எல்லாம் உன்னோட ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் ப்ரே பண்ணும்போது கோழி எனக்கு தரிசனம் கொடுத்தது. அப்ப அடிக்கடி நீ என்ன தரிசனத்துல பாக்குறல்ல. கடவுளே, எல்லாம் உன் மகிமை. இந்த இதெல்லாம் தூக்கி போடுறேன். ஷூ சத்தம் போடாதீங்க. மச்சான், எனக்கு ஒரு யோசனை. நம்ம எல்லாம் அவுட்டிங் போனா என்ன? நல்ல ஐடியா தான். ஆனா அப்பாக்கு தெரிஞ்சாதான். அதெல்லாம் நம்ம 10 ரோஸ் பார்த்து பாரு. மச்சான், நாம அந்த கோபிகாவையும் அவ டீமையும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டா என்ன? டேய், ஓவரா பண்ணக்கூடாது. அவளுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது சரிதான். ஏய், ஊட்டியில இருந்து gift வாங்கிட்டு வரேன்னு அவளுக்கிட்ட நீ தானே சொன்ன? டேய், ஊட்டியில கிடைக்கிறது எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். அப்படியா? நீ வா. இது நல்லா இருக்கே. ஸ்மெல்லும் செம்மையா இருக்கும் போல இருக்கே. என்னையா இது? சுப்பு அண்ணா? சுப்பு அண்ணா இல்ல, என் பேர் லூக்கோ மாமா. டேய், ஏன் தங்கச்சியை நீ கிண்டல் பண்றியாடா? நீ யாருன்னு நினைச்சா எங்க மேல கைய வைக்க? டேய் கோவிந்த், பிரின்சிபல் வர சொன்னாரு. அடிக்கடி பிரின்சிபல் கூப்பிடுவார் இல்லையா? அப்புறம் என்ன, நீ போ. இந்த பேக் எடுத்துக்க. ஆமா, என்னது இது? 2 in 1? அவளுக்கு அங்கேயே இருக்கட்டும். டேய் மாதவ், அவளுக்கு இன்னும் வரலையா? அந்த தலை வெளுத்து இருக்கிற பெருசுங்களுக்கு வேற வேலையே கிடையாது. கூடவே கூட்டிட்டு வந்தாதான் உங்களுக்கு திருப்தியா இருக்கும். எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்க நினைப்பு இங்க மனசுல. நம்ம காத்துக்கிட்டு இருக்கோன்ற நினைப்பு வேண்டாமா? பெருசுங்களுக்கு அந்த நினைப்பு கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் மேக்ஸிமம் லேட் பண்றாங்க. ஏய் பாருங்கடா, எல்லாம் வரிசையா வருது. எங்க? இந்தா அங்க. இந்தா வருது பாரு. ஆஹா. பிளாக் கேட்ச் ப்ரொடக்ஷன். இந்த பெருசுங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா இவங்களுக்கு தூக்கிட்டு சுத்துறதுக்கு? காலங்கத்துல ஒரு கார் எடுத்துட்டு மொத்தம் உயிரை வாங்கறதுக்குனே வந்துருவானுங்க. வேற வேலையே கிடையாது. ச்சே. இங்க பாரு, அந்த பொறுக்கி பசங்க கிட்ட பேசவே கூடாது, புரியுதா? அபி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவனுங்க எல்லாருமே ஜொல்லு கேசுங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் வீடு அமைதியா இருக்கும். அது போலதான் எங்க மனசும். ஆமா. கண்ணுங்களா, சிஸ்டம் ஆஃப் ஆக போற பெருசுங்களை காலங்காத்தால ஏன் தொந்தரவு பண்றீங்க? இடம் சொன்னா போதாதா? நாங்க வந்து பிக்கப் பண்றோம். என்னடா அப்புறம் கேட்கணுங்கிற அவசியமே இல்லையே. ஆமா ஆமா, அது சரி. சிஸ்டமே ஆன் பண்ண தெரியாத உங்களெல்லாம் டிபெண்ட் பண்ணணுமா? சாமி, இல்லன்னா உங்களுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மானிட்டர் தானே பிடிக்கும். ரொம்ப சிரிக்காதீங்க. உங்களுக்கு சூட்டான ஒரு ஆள் அங்க இருக்கு. அங்க போய் பாருங்க. டியர் பாய்ஸ், ஐ அம் பேஸ் பீதாம்பரம், டைரக்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ். வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு தேவைப்படுற பொருள் என்கிட்ட இருக்கு. என்னது அது? IQ டாப்பர் கேப்சூல். இத பத்தி சொல்லணும்னா, இத சாப்பிட்டதுமே மூளை வளரும். மூளை வளருமா? கன்ஃபார்மா? டேய், நீ ஒன்னு வாங்கி சாப்பிடு. 100% கேரண்டி இருக்கு. 100% கேரண்டி.
அப்ப மச்சான் கண்டிப்பா நீ சாப்பிடணும். இந்த அப்படி அமெரிக்க கம்பெனியோட ப்ராடக்ட் இது. ஒரு செகண்ட் ஒரு விஷயம் நான் கேக்குறேன். இவ்வளவு பேர் நிக்கும் போது எங்களுக்கு மட்டும்தான் மூளை கம்மியா இருக்க விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? இத நீ அது சொல்லியே பார்த்தாலே தெரியுது. ஆகணும். உங்க மூஞ்சிலே எழுதி ஒட்டிருக்கே. அது இருக்கட்டும் நண்பா. நீங்க அந்த கேப்சூல் சாப்பிடுறது இல்ல? உங்களுக்கு எல்லாம் சின்ன வயசு இல்ல, அதனால தான் சொன்னேன். அப்புறம் என்கிட்ட இன்னொரு ஐட்டமும் இருக்கு. இது கூலிங் கிளாஸ். கூலிங் கிளாஸ் தான், சாதாரண கூலிங் கிளாஸ். ஆனா இதுக்கு தனிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல்? இது போட்டா Dress மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும், உடம்பு பார்க்கவே முடியாது. ஓ கேட்டிங்களா? பண்றதெல்லாம் சரிதான், எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இத கேட்க எங்களுக்கு டைம் இல்ல. சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அங்க நிறைய பொம்பளை பசங்க நிக்கிறாங்க. கொஞ்சம் ஐக்யூ கம்மியான டீம் தான். நீங்க அங்க போய் சேல்ஸ் பண்ணீங்கன்னா அவங்க வாங்கிப்பாங்க. அவங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா ஆமா போங்க 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 போங்க. என்ன புடி என்ன புடி என்ன புடி என்ன புடி என்ன புடி முடிஞ்சட புடிச்சு கட்டு வாடா என்ன புடிச்சு கட்டு வாங்க. நீங்க எல்லாம் சரி பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வீட்ல ஒரு பொருளும் இல்ல. அந்த கடைக்காரன் வந்து தினமும் சண்டை போடுறான். குழந்தைங்க அழுறத கேட்கவே சகிக்கல. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருக்கியா? கால வேளையில உயிரை எடுக்காத. பாத்துக்கிட்டே இரு. மரம் வச்சவன் நிச்சயமா தண்ணிய ஊத்தியே தருவான், நம்பிக்கை இழக்காத. அதுக்கு நீங்க அந்த வழியில போக மாட்டீங்கல்ல, தேவையில்லாத வேற வழியில போவீங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. என்னோட வழி தனி வழி. என் வழியில எப்படி நடக்கிறேன்னு பாரு. ஐயோ, உங்களுக்கு இந்த பேக் வேண்டாமா? மறந்துட்டீங்களா? என் பேக் என்கிட்ட கொடு. மாமா என்ன? என் மருந்து தீந்துருச்சு. இங்க பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு மருந்து தீர்ந்து போச்சுன்னு நல்லாவே தெரியும். நான் வரும்போது மருந்து வாங்கிட்டு வரேன். சரி மாமா. உங்களை கவலைப்பட வைக்கணுங்கிறதுக்காக இதை சொல்லல. நானும் இவளும் இங்க எவ்வளவு நாள் தான் இப்படி வாழ முடியும்? காசு இல்லாம புருஷன் வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்னு தெரியும்ல. எனக்கு அதுவும் தெரியும். வெளியே கிளம்பும் போது நீ அழுதுகிட்டே இருந்தா அல்லாவுக்கு அது பிடிக்காது. டே அலி, என்னம்மா? நீ வரும்போது முட்டில தேய்க்கிறதுக்கு மருந்து வாங்கிட்டு வா. 3 நாளா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, வயசான காலத்துல இந்த அம்மாவை நீ மறந்துடாதரா. அத நான் மறக்கவே இல்ல. பணம் இல்ல, அதான். இன்னைக்கு வரும்போது நான் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன், சரியா? அந்த அல்லாவுக்கு மட்டும்தான் என் கவலை என்னன்னு தெரியும். நீ அந்த கடையில போய் பொருளை வாங்கிக்க, காசு மெதுவா கொடுக்கலாம். என்னால முடியாது, கடன் சொல்லி போதும் போதும் ஆயிடுச்சு. அதுவும் நல்லதான். என்ன பசங்களா விளையாடுறீங்களா? நல்லா விளையாடுங்க, நான் கிளம்புறேன். அப்பா, என்னன்னு சொல்லு. எனக்கு ஸ்கூலுக்கு போக பேக் வாங்கணும், ஃபாரின் பேக். சாயங்காலத்துக்குள்ள ஃபாரினுக்கு போய் வாங்கிட்டு வரது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் பாக்குறேன், சரியா? உனக்கு என்ன? யா அல்லாஹ், எனக்கே மறந்து போன விஷயத்தை தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தாதரா. வேற ஏதாவது யோசி. ஆமா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பொம்மை செல்போன் வேணும். நீ நல்லா பேசுறல்ல, உனக்கு கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப ஊர்ல உள்ள எல்லா சைத்தானுகிட்டயும் அதானே இருக்கு. இங்க பாருங்க பசங்களா, இப்ப சொன்னதெல்லாம் மறந்துட்டு நீங்க நல்லா சுத்தி சுத்தி விளையாடுங்க, சரியா? ஜாலி ஜாலி ஓடுங்க. வேற என்ன வேணும்? ஒரு சிக்கன் சுக்கா. என்ன அலிபாய், எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரமா? என்னப்பா, அவன் உன்னை மறுபடியும் கூப்பிட்டானா? யாரு? அதான் ஜார்ஜ் புஷ். இனிமே அந்த ஜார்ஜ் புஷே உங்களை டைரக்டா கூப்பிட்டேன்னு சொன்னாலும் எனக்கு அதிசயமாவே இருக்காது. அந்த ஆளு பிளைட்ல போறதை விட தூரம், நீங்க இங்க நடக்கிறீங்கல்ல, அதுதான். நான் நடந்து பிரயோஜனம் இல்ல, எனக்கு உட்காரத்துக்கு நேரம் இல்லன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? அது அப்படி இல்ல பாய். நாய்க்கு வேலை இல்ல, நிக்க நேரம் இல்லன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பழமொழி. அது ஒன்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சரி. சரிதானே? அலிபாய், அந்த வாசு முதலாளியும் கருணாகர முதலாளியும் 2 தடவை போன்ல கூப்பிட்டாங்க. அல்லா, அப்படி அவங்க கூப்பிடணும்னு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, நான் மறந்துட்டேன். ஹலோ, அலிபாய் தான் பேசுறேன். இப்ப வரேன். நீங்க இந்த அலிபாய் தானே? ஆமா, அது நானே தான். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அலிபாய், இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். என்ன பிசினஸ்? எங்களுக்கு 2 யானை தொந்த வேணும், சீக்கிரமா வேணும். பணம் எல்லாம் ரெடியா இருக்கு. மேல பாத்துட்டு இருக்காம சீக்கிரம் விஷயத்த சொல்லுங்க பாய். அது ஒரு ஃபாரின் பார்ட்டிக்காக, அவங்க சீக்கிரம் போகணும். உங்களுக்கு நல்ல கமிஷனும் கிடைக்கும். இது அவங்க வாங்கவே வரல, நாங்களா வற்புறுத்தி வாங்க வைக்கிறோம்.
பொருள் ரெடியா இருக்குன்னு நாங்க அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம். நாங்க விசாரிச்சு பார்த்தப்ப ஞான தந்தத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்னு கேள்விப்பட்டோம். யானையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பூமியிலேயே பெரிய உயிரினம் அதுதானே. குட்டிகளை பெற்று பாலூட்டக்கூடிய ஒரு உயிரினம் அது. இது தமாஷ் பண்ற நேரம் இல்ல பாய், விஷயத்த சொல்லுங்க. சீக்கிரமா ஓடி வந்து தயார் பண்றதுக்கு இது என்ன ஒரு சின்ன பொருளா? இது கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். பொருள் நிச்சயம் கிடைக்கும். ஆனா அதுக்கு நீங்க 2-3 நாள் வெயிட் பண்ணணும். அவ்வளவு நாள் வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணா கிடுகிடுன்னு ரெடி பண்ணி தரேன். ஆனா அன்னைக்கே காசை கொடுத்து டீல முடிச்சிடணும். அத நாங்க பாத்துக்கிறோம். இங்க தங்கறதுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கா? ஏன் கவலைப்படுறீங்க? நான் ஏற்பாடு படுத்துறேன். வாங்க வாங்க. போலாம். நிறுத்துங்க அலிபாய், நாங்கெல்லாம் இருக்கிறத மறந்துட்டீங்க போல. மறந்தாலும் ஞாபகப்படுத்திக்க அப்பப்ப நீங்க வரேன் இல்ல. இவங்க எல்லாம் பெரிய பிசினஸ் பார்ட்டிங்க, சரியா? இங்க இருக்கிறதுலயே நல்ல ரூமா பார்த்து இவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா ஏசி ரூமா பார்த்து கூட அட்வான்ஸ் கொடுங்க. இப்ப நீங்க குளிச்சிட்டு கொஞ்சம் நல்லா ஓய்வெடுங்க. நான் என் வீடு வரைக்கும் போயிட்டு அங்க உள்ள வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இங்க வந்துடுறேன். எப்படியாவது யானையோட தந்தத்தோட தான் நான் இங்க வருவேன். அது போதும், முடிஞ்ச இன்னைக்கு அதை ரெடி பண்ணுங்க. அத நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நமக்குள்ள உள்ள டீல் என்னன்னா, நான் நேரடியா அங்க போய் பேசினதுக்கு அப்புறம் நீங்க அங்க வரீங்க. யானை தந்தத்தை விக்கிற ஆள நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். விலை கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் நீங்க பார்த்து பேசிக்கிங்க. அதுல எனக்கு சம்மதம் இல்ல, சரியா? அது போதுங்க எங்களுக்கு. அப்புறம் எனக்கு சேர வேண்டிய கமிஷன் ஒரு 10 இல்ல 15 கிடைக்கணும். அது தரோம். சரி, அட்வான்ஸா ஒரு 5000 கொடுங்க. எடுத்து கொடு. இது அதிகமா இருக்கு. தேங்க்ஸ். அதிக பணத்துக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். வரட்டுமா? நல்லதுங்க. பசங்களா, எங்க இருக்கீங்க? யாரும் இல்லையா? வாங்க 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 வாங்க. அவர் வந்துட்டாரு. தாங்க. இந்த இத புடி. வண்டியில இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இந்த இது உனக்கு, இது உனக்கு. இந்த பொம்மை இந்தடா, ஃபாரின் பேக்க வாங்கிக்க. தேங்க்ஸ் அப்பா. போங்க போங்க, உள்ள போங்க. வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் உதவி பண்ணு. அல்ல, நீங்க இதெல்லாம் எங்க இருந்து வாங்குனீங்க? இவ்வளவு பணம் யாரு கொடுத்தாங்க? சில நேரங்கள்ல கூரைய பிச்சுக்கிட்டு அல்லாஹ் கொடுப்பாருல்ல. இருந்தாலும் இவ்வளவு பணம் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் யார கூட்டிட்டு வந்தாரு? டீ குடிக்கிறதுக்காக நான் கடைக்குள்ள போகும்போது அங்க என்ன எதிர்பார்த்து 4 தடி பசங்க நிக்கறானுங்க. எதுக்கு? யானை தந்தா அவங்களுக்கு வேணுமா? யா அல்லாஹ், யானையோட தந்தமா? உங்களுக்கு எப்படி கிடைக்கும் யானை தந்தம்? அதுக்கு வழி நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ முதல்ல இந்த பேக்க பிடி, மேல இருந்து எடுக்கிறேன். இந்த பாரு, ஹை ரேஞ்சில் யாரும் கண்டுபிடிக்காத பியூட்டி ஸ்பாட் தான் அது. ஒரு சூப்பர் ஹில் ரிசார்ட்டுக்கு போதுமான இடம். அது புறம்போக்கு இடமா? அப்படி இல்ல, இப்போ அவர்கிட்ட பட்டா கையில இருக்கு. அந்த ஓனரு கொஞ்சம் விவரமான ஆளுதான். ரேட்டு படிய மாட்டேங்குது. நான் எப்படி இருந்தாலும் அதை கண்டிப்பா வாங்கிடுவேன். அப்புறம் 5 ஸ்டார் டீலக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல அங்க ஒரு ரிசார்ட் கட்டிடுவேன். தனிப்பட்ட போராட்டம் தானே. நம்ம 5 பேரும் சேர்ந்து எப்பவுமே ஒற்றுமையா பண்ணக்கூடிய விஷயம்தான் இது. ஸ்ரீமதியோட புருஷன் இந்திரசேனன் சார் சிங்கப்பூர்ல மந்திரிக்கு சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு இருக்கிறதுனால வர முடியாதுன்னு திடீர்னு சொல்லிட்டாரு. அதனால பத்திரத்துல கையெழுத்து போட வேண்டிய பொறுப்பு உங்களுது. நீங்க சொல்ற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுறதுதான் அவரோட வேலைன்னு அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதே எப்படி உலகத்துல இருக்கிற எல்லா டீலையும் இவர் கால் வச்சிருவாரு. அப்புறம் 24 மணி நேரமும் ஓடுறதும் டென்ஷனும் தான். சும்மா இல்லடி, ஒவ்வொன்னும் சம்பாதிக்கத்தானே, அதை செய்யறது தானே நம்ம வேலை. இதை அனுபவிக்க போறது நம்ம பிள்ளைங்க தானே. நல்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ணட்டும். பாவம், நம்ம பிள்ளைங்க இப்ப தூக்கத்தை விட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, இப்போ அவங்க வேலை அது மட்டும்தான், படிப்பு. அதானே? என்னதான் இருந்தாலும் என் பையனை நான் போன்ல கூப்பிட்டு 2-3 நாள் ஆச்சியா.
பிள்ளைங்க எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு தான் பத்ரோஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. நம்ம யாரும் அங்க போய் அடிக்கடி தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொன்னது சும்மா இல்ல. எப்பவும் நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க நம்மளை தான் டிபெண்ட் பண்ணுவாங்க. அவங்க அவங்களுடைய எய்ம் எல்லாம் தனியா கண்டுபிடிக்கணும். நீங்க அவனுக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க ப்ளீஸ். நோ, தண்ணி அடிக்கும் போது நான் அவனை கூப்பிட மாட்டேன். நம்ம ஒரு தப்பான உதாரணம் ஆகக்கூடாதுமா. அதுக்கு என்ன, நான் கூப்பிடுறேன். நான் எப்படின்னா ஒரு கட்டிங் போட்டுட்டு தான் பையனை கூப்பிடுவேன். டேய் போன் அடி. அங்க பார் போன் எடுக்க போ. நீ போன் எடுக்காத. 10 வருஷம் நாம சீட்டு விளையாடலாம் வாடா. ஹலோ, யாரா அது? நான் பத்ரோஸ் தான். பட்ரோஸா? நீ ஒன்னும் பட்ரோஸ்லாம் இல்ல, வெறும் 10 ரோஸ் தான். ஆமா. டேய் பசங்க எங்கடா? பிள்ளைங்க படிக்கிறாங்க ஐயா. ஜோக்கர் என்ன? ஜோக்கர் சொல்லுவாங்க. ஜோக்கர் அது வந்து இங்க ஜோக்கர்னு ஒரு சினிமா வந்திருக்கு. நல்ல சினிமா தான். அத பாக்கலான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. டேய் 10 ரோஸ், நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? எனக்கு ஒரு சந்தேகம்டா, நீயும் அந்த பசங்க கூட சேர்ந்து பொய் சொல்றியோன்னு. ஐயோ, என் மனசார கூட அப்படி நினைச்சது கிடையாதுங்கய்யா. அவ்வளவும் தங்கமான புள்ளைங்க. இந்த காலத்துல இவ்வளவு சுயநனவில்லாத இல்ல சுய புத்தி இருக்கிற சொல் பேச்சு கேட்கிற பிள்ளைங்களை பார்க்கவே முடியாது. டேய், இதெல்லாம் நீ அவனுக்கு முன்னால சொல்லக்கூடாது. இதெல்லாம் அவனுங்க அப்பனுங்களோட குணம்தான். புரிஞ்சுதா? அது எனக்கு ஏற்கனவே தெரியுங்கய்யா. டேய், நீ பசங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கறேல்ல? கொடுக்கறனே, வயிறு ஃபுல் ஆகுற வரைக்கும் கொடுக்கறேன். மட்டனு, ஆடு, சிக்கனு, கோழி, கிராபு, நண்டு, அப்புறம் போதும் போதும், நீ ரொம்ப கொடுக்காத. ரொம்ப கொடுக்க வேண்டாமா? அடிச்சு விருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். அது பிடிச்ச கோழிய பொரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யாரா அங்க கை தட்டிட்டு இருக்குது? அது கை தட்டுற சத்தம் இல்லைங்கய்யா. அங்க மார்க்கோஸ் சப்பாத்திக்கு மாவை அடிச்சு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி சரி, நீ போய் வேலையெல்லாம் பாரு. கலைக்கிட்ட இவ்வளவு அழகா போய் சொல்றதுக்கு எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? எழுதி கத்துக்கிட்டேன். நீங்க எல்லாரும் எனக்கு எழுதி கொடுத்தீங்கல்ல. இப்ப உங்க அப்பங்காரங்க கிட்ட நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. எப்படியே என் அப்பா முன்னாடி உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. இங்க பாரு, ரொம்ப பேச வேண்டாம். எங்களுக்கு காசு வச்சு சீட்டு விளையாட கத்து கொடுத்ததே நீங்க தானே தெரிஞ்சா? இத பாரு, சரக்கடிய கத்து கொடுத்ததே நீ தானே எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. தம்பி, அது நான் வந்து படிக்கிற வயசுல எல்லாரும் படிக்கணும்னு சொல்லி இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பொம்பளை பிள்ளைங்களை கொண்டு வந்தது நீங்க தானே எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்க அப்பனுங்களை நான் ஏமாத்துறேன். அப்படி நீங்க சொன்ன விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னோட வேளாங்கண்ணி மாதாவே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பத்ரோசன, அடுத்த கூல் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணுங்க. இந்தானே, இது பத்ரோசனோட கவலையை தீர்க்கிறது. அது சரி, காசு கிடைச்சாச்சுல, அப்புறம் பொருள் எடு. அடி மார்க்கோஸ், நேத்து குடிச்ச பாட்டில் மிச்சம் இருக்கா? இருக்கு. அதை எடு. இதுல கால்வாசி தானே இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொடுத்துட்டு. ஐயோ, பசங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அட, ஏற்கனவே போதையில் இருக்கானுங்க. இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி தரேன். அந்த ஆளு எங்க போனாருன்னு தெரியலையே. 2 நாள் ஆயிடுச்சேப்பா. காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிருப்பானோ? அப்படியெல்லாம் பண்ற ஆளு கிடையாது பாய். அப்படின்னா அந்த ஆள் எங்க? காசு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பொருள் ரெடி, சீக்கிரம் என் கூட வாங்க. வாங்க. காத்துட்டு இருந்து எங்களுக்கே கடுப்பாயிடுச்சியா. பொருள் எங்கேயாவது ரொம்ப தூரம் போகணுமா? இங்க பாருங்க, பேசியே நேரத்தை விரடிக்காம உடனே எங்கேயாவது கிளம்புங்க. நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பொருளை கண்டுபிடிச்சேன். சீக்கிரமா போய் பொருள் எடுக்கிற வழியை பாப்போம். ஆனா இதுல சில சிக்கல்கள் இருக்கே. அந்த முதலாளி கொஞ்சம் கோபக்காரரு. இதுக்கு முன்னாடி டீல்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு வேற ஆளை வச்சுதான் நான் டீலிங்லாம் பண்ணிருக்கேன். அதனால நான் தள்ளி நின்னு யானை தந்தத்தையும் அந்த ஆளையும் காட்டி தருவேன். நீங்க போய் பார்த்து பேசி வியாபாரத்தை முடிச்சிட்டு தந்தத்தை எடுத்துட்டு போயிடுங்க. சரிதானே? அத நாங்க பாத்துக்கிறோம். தந்தம் இருக்கா இல்லையா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நல்ல அற்புதமான தந்தம் இருக்கு. கடகடன்னு கிளம்புங்க. அப்புறம் என்னோட மிச்ச கமிஷனை கொடுத்துருக்கேன். சரியா? ராஜேந்திரா, இதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் குளிக்க வச்சிரு. சரி முதலாளி. அங்க போறவர் தான் முதலாளி. நீங்க நேரா போய் பார்த்து பேசுங்க. ரெடி கேஷ் அவர் விழுந்துருவாரு. அப்புறம் விலைய கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்க போய் சீக்கிரமா போய் வியாபாரத்தை முடிச்சிட்டு வாங்க. நான் இந்த வண்டியில உட்காந்துக்கிறேன். சரி, போங்க. வாங்கடா வாங்கடா.
நீங்க என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம பேசி நேரத்தை வேஸ்ட் ஆக்க வேணாம். நீங்க விலை என்னன்னு ஓப்பனா சொல்லுங்க. நாங்க ரெடி கேஷோட தான் வந்திருக்கோம். என்னடா இது கொடுமை? என்கிட்ட யானை தந்தமும் இல்ல, அந்த பிசினஸும் பண்றது இல்ல. யானை இருக்கிற இடத்துல தானே யானை தந்தமும் இருக்கும். பயப்படாதீங்க, நாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இல்ல. என்ன உண்மைங்கிறத சொல்லிடுறேன். யானை தந்தத்துல எப்படி சிற்பம் பண்றதுங்கிறத படிக்க வந்து ஃபாரினர்ஸுக்கு தான், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். அதனால விலையெல்லாம் ரொம்ப அதிகமா கிடைக்காது. இருந்தாலும் நம்ம நஷ்டம் இல்லாம இந்த டீலை முடிச்சுக்கலாம். இந்த பாருங்க, இந்த பெட்டி ஃபுல்லா பணம் தான் இருக்கு. டீல் முடிச்சதுன்னா அப்படியே பெட்டியோட பணத்தை வாங்கிக்கங்க. என்கிட்ட சொந்தமா ஒரு யானை இருக்குதே தவிர அந்த யானை தந்தத்தை நான் தொட்டதே இல்ல. எனக்கு அதோட பிசினஸும் கிடையாது. உங்களை யார் இங்க அனுப்பிச்சு விட்டது? எங்களை இங்க அனுப்புனது அலிபாய், புரோக்கர் அலிபாய். அப்படியா? சூப்பர். நீங்க 2 பேரும் நேரடியா சந்திச்சுக்கிட்டா சண்டை வரும்னு சொல்லி தான் அவரை கூட்டிக்கிட்டு வரல. 2-3 நாளா இந்த கொம்புக்காக தான் நாங்க இங்க ரூம் போட்டு தங்கியிருக்கோம். அதோட 10,000 ரூபாய் அலிபாயும் வாங்கிட்டாரு. ஏதாவது டீல் இல்லாம அலிபாய் எங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு இங்க அனுப்புவாரா? அதனால பயந்து நிக்காம விலை என்னன்னு சொல்லி டீலை முடிக்கலாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு முட்டாளா? தடி புடிச்சுக்கிட்டு இருந்த யானையோட தந்தத்தை காட்டி உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கினவன் அவன். உயிரோட இருக்க யானையோட தந்தத்தை எடுக்க வந்ததை பார்த்தா எனக்கு சிரிப்பா தான் வருது. சீக்கிரமா போய் அந்த ஆள்கிட்ட காசு வாங்க போலாம். அவன் எங்கன்னு பாக்கலவா? வண்டி இருக்கிறா. அவனை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு நீ. ஐயோ அலிபாய் எங்க? அலிபாய் எங்க? அலிபாய் அலிபாய் எங்க? உள்ள இருக்காரு. அந்த ஆளை வெளியே கூப்பிடு. என்னமா? யாரோ கூப்பிடுறாங்க. அலிபாய் எங்க? எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. யானை தந்தம் விளையாட்டு வேணாம் வேணான்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னேன். செமத்தியா கிடைச்சிருச்சுல்ல. ஆமா, எல்லாம் என் தலைவிதி. காசு இல்லாம வீட்டுக்கு வந்தா நீ மூஞ்சியை தூக்கி வச்சுப்ப. ஆனா யாரையாவது ஏமாத்தி இப்படி கொஞ்சம் காசு கொண்டு வந்தா நீ திட்டுவ. எனக்கு நேரம் சரியில்லை. ஆமா. என்ன அலிபா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்கு பண்றீங்க? இனி பேசி என்ன பிரயோஜனம்? எந்த வேலையும் இல்லாம 2 தந்தை வச்ச ஒரு யானைய பார்த்தப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அத பாக்கும்போது இவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதான் இது. அடிச்சதுல உங்களுக்கு ஏதாவது பலமா அடிபட்டு இருக்கா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? சந்தோஷப்படுத்துறதுக்காக யாராவது அடிப்பாங்களா? இங்க பாரு அலிபாய், நீ எதுக்குப்பா தேவையில்லாத பிசினஸுக்கு எல்லாம் போன? யானையும் யானை தந்தமும் கொண்டு வரதுக்கு நீ யாரு? நீ என்ன வீரப்பனா? உன்னோட வேலைய பாத்துக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. வீட்டுல பட்டினி கிடக்கும் போது இப்படி எல்லாம் யோசிக்க முடியுமா? பொண்டாட்டி பிள்ளைகளோட கஷ்டத்தை பாக்குறப்போ நான் என்ன வேலை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். பாவம், இவரு கொஞ்சம் பணம் கொடுத்துருங்க. பிள்ளைங்க ஆசைப்படுறதால நான் இருக்கிறத கொடுக்கறேன். இதுல என்ன இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் இத கையில வச்சுக்க. அவங்க சந்தோஷத்தோட தராங்க. நன்றியோட அதை வாங்கிக்க. என்ன இத வச்சுக்கோங்க. எஸ்பியோட பொண்ண எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டா. நீ ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். அப்புறம் எஸ்பி உன்னை ட்ரை பண்ணிடுவாரு. ஹலோ எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க. நல்லா இருக்கே. ஓ காட், இது என்ன ஃபேஷன் பரேடுக்கு போறீங்களா? இங்க பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வாழ்க்கையே ஒரு ஃபேஷன் பரேடு தானே. எவ்வளவு அரங்குகள், எவ்வளவு வேஷங்கள். ஓ சூப்பர், எவ்வளவு அருமையான பெர்ஃபார்மன்ஸ். காலையில மாத்திரை ஏதாவது மாத்தி சாப்பிட்டியா? உங்க அப்பாவோட மாதிரி நீ மாத்தி சாப்பிட்டியான்னு ஒரு சந்தேகம். அது காலையில தூங்கி எந்திரிக்கும் போதே அவங்க முகத்துல முழிச்சிருப்பாங்க. அதான் அப்படி இருக்கு. பாரு, ரொம்ப கலாய்க்க வேணாம், கொஞ்சம் லிமிட்டா கலாய்ங்க. சரி பாருங்க, இவ்ளோ ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணா கேர்ள்ஸ் பின்னாடியே சுத்துவாங்களே. ஸ்டைல மட்டும் பார்த்துட்டு பின்னாடி வர பொண்ணுகளை நாங்க எப்பவும் நம்புறது இல்ல தெரியுமா? ஓ ஆமா,
இப்ப எங்க பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்களே போதும். ஓ அதெல்லாம் சும்மா எங்களுக்கு தெரியாதா? எங்களை பார்த்து பொறாம படாம நீங்களும் இதே மாதிரி சூப்பரான ட்ரெஸ் போட வேண்டியது தானே? உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்லாம் எங்க கிட்ட இல்ல. ஆமா உங்கள மாதிரி நாங்க ஸ்டைலா சுத்தணும்னா எங்களுக்கும் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஆமா இல்லடி? ஆமா, நீங்க எங்களுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நாங்களும் அதை போட்டு காலேஜ் சுத்தி வருவோம்ல. சரிதானே? என்ன இத சொன்னதும் எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க? சைலண்டா? யாரு நாங்களா? நீ மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சேன்னா உனக்கு பாவாடை ஜாக்கெட் எல்லாமே வாங்கி தரேன், ஓகேவா? காய்கறி எல்லாம் வாடின மாதிரி இருக்கு. எல்லாம் ஃப்ரெஷ் தான் சார். இந்த லிஸ்ட்ல இருக்கிற காய்கறி எல்லாம் போடு. சரி சார். நீ பலசரக்கு கடைக்கு போயிட்டு இதெல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து. இது என்ன சரமாரியா இருக்குது? இது என்ன விலை? கிலோ 30 ரூபா. 30 ரூபாயா? தக்காளிக்கா? காமெடி பண்றியா? காமெடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கிலோ தக்காளி 30 ரூபா. நேத்து அந்த ஜங்ஷன்ல லாரியில கொண்டு வந்து விற்கும் போது 2 ரூபா தான். பின்ன இங்க எப்படி 30 ரூபாச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க கடையில தக்காளி 30 ரூபா தான். அப்ப வெங்காயம் எவ்வளவு? வெங்காயம் 50 ரூபா. நிறுத்துறா, எனக்கு இங்க ஒண்ணும் வேண்டாம். அந்த லிஸ்ட் கொடு. என்னய்யா விளையாடுறியா நீ? பாதி பொருளை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பொருள் வேணாங்கிற. நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம இங்க நிக்கிறோம்னு நினைக்கிறியா? நீ கொள்ளையடிக்கிறதுக்கு இருக்கிற மரியாதை அந்த லிஸ்ட் கொடுத்துரு. மரியாதையா நீயும் கொடுத்த பொருளுக்கு காசை கொடுத்துட்டு போ, இல்லாட்டினா அவ்வளவுதான். என்னடா சொன்ன? ஷோ காட்டக்கூடாதுங்கிறியா? மொத்த உன்ன தேவையில்லாம பேசாத. பேசினா என்னடா பண்ணுவ? மனுஷங்களை ஏமாத்தி திங்கிற நான் இங்க உங்களை. ஏய், நீ யாரையா மிரட்டுற? இதோ இவன் உன்னோட அப்பன்னா இவனதான். ஏய், இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, நீ அவ்வளவுதான். போடா ஏய், முதல்ல. வேண்டாம். போடா மொட்டை பையல. சொல்லிட்டு இருக்கல்ல. ஐயோ அம்மா. அதெல்லாம் உன்னாலதான். நீதான தக்காளி விலங்கு கம்மியா இருக்கு, என்னைக்கு கூட்டு வந்து விட்ட? உன்னதான முதல்ல சாப்பிட்டு சார், இவங்க எல்லாம் நம்ம பசங்க தான். கான்ட்ராக்டர் பார்கவ் சார் அப்புறம் மினிஸ்டர் இந்திரன் சார் இருக்காருல்ல, அவங்களோட பசங்க தான். இந்த மார்க்கெட்ல இருக்கிற ரவுடிங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம பசங்களை அடிக்கிறாங்க சார். நாங்க தொட கூட இல்ல. பிடிச்ச எல்லாரும் ஜீப்ல ஐயா, என்ன இல்லைங்க இந்த மொட்டைய சார், இவங்க தான் தேவையில்லாம மார்க்கெட்ல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரியும், வண்டியில ஏறுறா. போடா மொட்டை. சரிங்க.
ஏண்டா 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 ஊமையா இருக்கீங்க? வாயில என்ன குளக்கட்டையா? யாருக்குடா இவ்வளவு தைரியம்? சொல்லுங்கடா, சொல்லு. உனக்காடா? சொல்லு. அங்கிள், நாங்க தெரியாம பண்ணிட்டோம். இனிமே இந்த மாதிரி எதுவும் ஆகாது. உங்க மேல சத்தியம் அங்கிள். டேய், உங்க அப்பா சம்பாதிச்ச நல்ல பேரை கெடுக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்றியா நீ? சொல்றா. என்ன என்ன தலையை தொங்க போட்டா? டேய், உங்களை சொல்லி தப்பு இல்லடா. அந்த களவாணி பையலங்கடா. நீங்க இவ்வளவு தூரம் தப்பு பண்றதுக்கு காரணமாயிருந்த அந்த களவாணி பையல தான் கேக்குறேன். டேய் பத்ரோசு, எங்கடா போய் தொலைஞ்ச? முதலாளி, என்ன மன்னிச்சிடுங்க முதலாளி. ஏதோ தப்பு நடந்து போச்சு. நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். இனிமே எப்பவும் இந்த மாதிரி தப்பு நடக்காது. அப்பா அம்மா இல்லாத எனக்கு சோறு போட்டு இத்தனை காலம் வளர்த்தது நீங்க தானே. இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. நிறுத்துறா. அப்படின்னா நீ தப்ப ஒத்துக்கிட்ட இல்ல? ஒத்துக்கிட்டேன். இனிமே நீ இந்த தப்ப பண்ண மாட்ட, அப்படித்தானே? இல்ல, என்னோட வேளாங்கண்ணி மாதா மேல சத்தியம், கர்த்தர் மேல, சர்ச்சு மேல, உங்க மேல சத்தியம். டேய் களவாணி பையல, நீ நைஸா அழுது புலம்புனேன்னா நீ பண்ண கள்ளத்தனம் எனக்கு தெரியாது நினைச்சியா? டேய், நீங்க இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. இவனை மாதிரி பொய்யா அழுது மன்னிப்பும் கேட்டு எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிடலாங்கிற நினைப்பு இருந்தா அதை இப்பயே மாத்திக்கோங்க. இவ்வளவு வசதியா உங்களை வளர்க்க தெரிஞ்ச எங்களுக்கு உங்களை எப்படி நடந்துக்க வைக்கணுங்கிறதும் எங்களுக்கு தெரியும். பிள்ளைங்க எது செஞ்சாலும் அதை மன்னிச்சு விடுற மாதிரி அப்பனுங்க இல்ல நாங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாங்க இருக்கோம்ல, உங்க அப்பனுங்க பிறக்கும் போதே மினிஸ்டர், கான்ட்ராக்டர், எக்ஸ்போர்ட்டர், பிளான்டரும் இல்ல. நீங்கெல்லாம் ஜாலியா சுத்தி திரியிற இந்த வயசுல மாடு மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சவங்க நாங்க. அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். உங்களை இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன். இதுக்கு மேல உங்களை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது, புரிஞ்சுதா? யோ பத்ரோசே, இதுக்கப்புறமா திருந்துற வழியா பாரு. சும்மா எரும மாடு மாதிரி கண்டவனுங்களோட உதையெல்லாம் வாங்குறது எதுக்கு? அப்புறம் நான் ஏதாவது நல்லா கேட்டுற போறேன். டேய், நீங்க இத பார்க்கவே இல்லையே. நான் பார்க்காதது எதிரி அங்க இருக்கு. அத சொல்லல, நான் இந்த கணக்க பத்தி பேசிட்டு இருக்கேன். எத்தனை நல்லா சொல்லிட்டு இருக்கேன், இத பாருங்கன்னு. என் மேல இருந்து கையெடுங்க, இந்த கணக்க பாருங்கன்னு சொன்னேன். அஸ்திவாரம் போட்டதுல இருந்து சுவரு கட்டின வரைக்குமான கணக்கு தான் இது. அது இது மத்த எல்லாத்தையும் கூட்டுனா 1,76,000 ரூபாய். என்னோட வேளாங்கண்ணி மாதாவே, பசங்க ஒரு டூரு போனதும் என்னோட இத்தனை வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்ப ஜன்னலு, கதவு, வாசப்படியில சேர்த்து நிறைய பணம் தேவைப்படுமே. ஓ, ஸ்காட்ச் விஸ்கின்னு சொல்லி இன்னைக்கும் பசங்களுக்கு பட்ட சாராயம் தான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கலெக்ஷன் இது இருக்கு பாரு. அப்படியே கொஞ்சம் சாஞ்சுக்கிறேன். தள்ளுங்க, இந்த பணம்லாம் பத்தவே பத்தாது. இன்னும் நமக்கு நிறைய காசு வேணும். இன்னும் நிறைய காசு வேணுமா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? அவங்க ஒரு வாட்டி டூருக்கு போயிட்டு வந்தா, அவங்க டூருக்கு போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள நம்ம வீட்டை கட்டி முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட்டு, செகண்ட் நைட்டு, தேர்ட் நைட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். என்னோட செல்ல குட்டி, அதுக்கப்புறம் நாம ஒரு டூர் போவோம். அடக்கடவுளே, நேத்துன நிலநடுக்கம் வந்துச்சாடி. அவனுங்களுக்கும் மூளை வளர ஆரம்பிச்சிச்சோ என்னவோ. பார்த்தல என்ன நடக்குதுன்னு. வா போய் பார்க்கலாம். ஹலோ, உங்களை தான்டா. ஆமா, என்ன ஆச்சு? 5 பேரும் ஒன்னா சன்னியாசம் போக போறீங்களா என்ன? ஓ இவனுங்களா? இங்க பாரு, எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. இதுக்கு மேல நாங்க படிக்கணும். சிரிச்சு விளையாடி நாங்க நேரத்தை வீணடிச்சிட்டோம். அதை தப்புன்னு உணர்ந்துட்டோம். தயவு செஞ்சு போயிருங்க. இல்ல, திடீர்னு ஒரு நாளுக்குள்ள எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? சும்மா பேசி பேசி எங்க படிப்பை வீணாக்காதீங்க. நீங்க படிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு தானே வரீங்க. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா எல்லாமே வேஸ்ட். அட்லீஸ்ட் பேரண்ட்ஸோட ஃபீலிங்ஸ் அது புரிஞ்சுக்கணும்ல. நேத்து என்ன நடந்தது? பிரின்சிபல் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. கோவிந்தோட அப்பா வந்து திட்டி எடுத்துட்டாரு. இப்பதான் எல்லாம் புரியுது. அப்பனுங்க வந்து மிரட்டினதும் பாரு, நம்ம பிள்ளைங்க எல்லாம் சுருண்டுட்டாங்க. அதுதான் விஷயம். செமத்தியா கிடைச்சிருக்கோம், அது கன்ஃபார்ம். ஓ, என்ன தைரியசாலிங்க.
என்னென்ன சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் தைரியசாலிங்களோட கதையெல்லாம். இருந்தாலும் இவங்களோட நிலைமையெல்லாம் எப்பவுமே இப்படி ஆயிருக்கவே கூடாது. டிபெண்ட் பண்றதுக்கு யாராவது இருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்ட எல்லாம் வீணா போச்சு. இதோட நம்ம சண்டையெல்லாம் முடிஞ்சது. நாளையிலிருந்து தினமும் விளையாட்டுதா. Cheers. திரும்பவும் நான் தோத்துட்டேன். இதை இதோட நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டுறதா? விளையாட்டுன்னா அப்படித்தான். சில நேரம் ஜெயிப்போம், சில நேரம் தோப்போம். சகஜம் தானே. சரி, காசு ஏதாவது இருக்கா? வேணுமா? அதுக்கு தானே ஒரு ஏடிஎம் கார்டுன்னு ஒண்ணு இருக்குது. ஒழுங்கா விளையாட்ட பாரு. சீட்டை போடு. ஏறா 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 ஏறா. எவனும் அசையக்கூடாது. பெரிய வீட்டு பிள்ளைங்க நைட் ஆனா தண்ணி சீட்டாட்டம் இப்படியாடா படிக்கிறது? நடங்கடா. சொல்றது கேளு சார். நடங்கடா. உங்ககிட்ட தண்ணியா சொல்லுமா? நான் விளையாடல, சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன். போங்கடா. அம்மா, இதை வச்சு மூடிட்டு போக வேண்டியதா? அதனால எங்களை மாதிரி பேரண்ட்ஸோட ஃபீலிங்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல எதுவும் நாங்க சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் பார்கவ், நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். இப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா நீங்க 5 ஃபாதர்ஸும் சொசைட்டியை ஃபேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். உங்க மேல உள்ள தனிப்பட்ட அக்கறையில நான் ரகசியமா விசாரணை பண்ணேன். நீங்க ரொம்ப பாதுகாப்பு இருக்கும்னு நினைச்ச அந்த வீடு எல்லா கெட்ட வேலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. லிக்கர், கேம்பிளிங், ட்ரக்ஸ், ஈவன் கால் கேர்ள்ஸ். உங்களோட பணமும் பதவியும் காப்பாத்துன்னு அவங்க தைரியமா இருக்காங்க. அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சாவுடா சாவு. உன்னை சாவடிச்சு வெளியே தூக்கி வீசிடுவேன். வழியில எங்கேயாவதா காக்கா பார்த்தா கண்ணுல கொத்திடும். யாராவது பார்த்தாங்கன்னா செய்வாங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கய்யா. வேண்டாம், எதுவும் கேட்க வேண்டாம். இவ்வளவு நாள் பொய் சொல்லி நீ எங்களை ஏமாத்தல. சரக்கடிக்க கத்து கொடுத்து, சீட்டு விளையாட கத்து கொடுத்து, பொம்பளை சோக்காளியாக்கி எங்க பிள்ளைகளை கெடுத்து வச்சிருக்க. நான் தெரிஞ்ச எந்த தப்பும் பண்ணல முதலாளி. இதுக்கு மேலே என்ன அடிக்காதீங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு எங்கடா நாயே? உங்க அப்பனுக்கு வந்த வரதட்சணை எங்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் எல்லாம் எங்கடா சொல்லு. கைய ரெண்டையும் பின்னாடி கட்டி போட்டுட்டு கணக்கு கேட்டா எப்படியா கணக்கு காமிப்ப? கணக்கு இருக்கா? இருக்கு. கணக்கு வச்சிருக்கியா? டேய் கட்ட விடுறா சீக்கிரம். அவுத்து விடு சீக்கிரம். என்னையா பாக்குற? சீக்கிரம் அவுத்து விடு. கை வலிக்குதுல. சொல்றா, இப்ப சொல்றா. 5 லட்சம் ரூபாய் தானே எங்கிட்ட தந்தீங்க. இப்ப கணக்கு பாக்கி 2 ரூபா 45 பைசா. இதான் மீதி. ஐயோ, லட்சுமி கால்ல படக்கூடாது. வச்சுக்கிறேன். டேய், இங்க பொண்ணுங்க எல்லாம் வருவாங்களாடா? சொல்றா. ஆமா வருவாங்க. இல்ல இல்ல தனியா வர மாட்டாங்க. ஆனா ஆம்பளைங்க கூட வர மாட்டாங்க. எங்கடா உங்கெல்லாம்? இங்கதான். எனக்கு தெரியாது. கூட படிக்கிற பசங்கன்னு தான் சொல்லுவாங்க. எதுக்குடா அங்க வராங்க? கம்பைன் ஸ்டடி தானே. அவங்க இங்க வந்ததுமே ரூமை சாத்தி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் 3 மணி நேரத்துக்கு எந்த சத்தமும் இருக்காது. எந்த சத்தமும் கேட்கலையேன்னு நான் போய் கதவு தட்டுவேன். எத்தனை தடவை வந்திருப்பாங்க? ஒரு 5-6 தடவை வந்திருக்காங்க. நான் அப்பப்ப போய் தட்டுவேன். ஏன்னா அவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. அந்த காசெல்லாம் எப்படி செலவாச்சு? அது காலேஜுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்கு. அப்புறம் பலசரக்கு கடைக்கு கொடுத்துருக்கு. அப்புறம் மத்த செலவெல்லாம் இருக்குல்ல. 5 லட்சம் ரூபாயில பணம் மிச்சம் இருக்கணுமே. இன்னும் இருக்கணுமே. அதுதானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எடுத்து கொடுத்த 2 ரூபா 45 பைசா இந்தியன் மணி. எவ்வளவு? அப்புறம் ஒரு 5 காசு கம்மியா இருக்கு. அது நாளைக்கு தந்துடுறேன். முதலாளி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சில நேரம் மாதவன் சொல்லுவான் கோவிந்த் அக்கவுண்ட்ல இருந்து 1000 ரூபாய் எடுக்கணும்னு. இன்னும் சில நேரத்துல லூகோ சொல்லுவான் அஜ்மலோட அக்கவுண்ட்ல இருந்து 1000 ரூபாய் எடுக்கணும்னு. எடுக்கலன்னு வைங்க, அவனும் அடிப்பா இவனும் அடிப்பா. 2 பேர்கிட்ட இருந்து அடி வாங்காம இருக்க நான் 2 பேரோட அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துருவேன். எந்த வேலை செஞ்சாலும் ஒரு சின்சியரிட்டி இருக்கணும்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க தரதும் இல்லாம உங்க அக்கவுண்ட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். அவ்வளவு சின்சியர் நானு. நிறுத்துறா.
போதும், எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. இனி இங்க இருக்க வேண்டாம். ஜாமான்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. இப்பவுமே இடத்த காலி பண்ணணும். புரிஞ்சுதா? இறங்குடா, இறங்குடா, வாங்க, இறங்குடா, இறங்குடா, வாங்கடா, சீக்கிரம். ஏய், ஊருக்கு போறதுக்காக வண்டி நிறுத்தல. உங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு இறங்குங்க. சீக்கிரம், சீக்கிரம்டா. போயிட்டு வா. பாத்து போங்க. இறங்குடா சீக்கிரம். டேய், நம்புறவங்களை ஏமாத்துறது தான்டா உலகத்திலே மிகப்பெரிய பாவம். அது அப்பாவா இருந்தாலும் பையனா இருந்தாலும் யாரா இருந்தாலும். எங்களை ஏமாத்தின உங்களுக்கு இனிமே எந்த சலுகையும் கிடையாது. பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு உங்க வழி. அப்பா, வாழ்றீங்களோ தற்கொலை பண்றீங்களோ என்ன வேணா பண்ணிக்கோங்க. அப்பாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு வீட்டு பக்கமே வந்துடக்கூடாது. அப்பா, பேசக்கூடாது. நீங்க வண்டியில இருங்கப்பா. அப்பா, 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 அப்பா சொல்றது கேளுங்க. அப்பா, அப்பா. இந்த மாதிரிலாம் ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கலடா. இதுக்கப்புறம் என்னடா பண்றது? அப்பா பேசுறத பார்த்தாலே தெரியலையா கோவமா இருக்கு. அப்படின்னா அப்படி எனக்கும் பிடிவதெல்லாம் இருக்கு. என்ன இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம தேவையில்லைன்னா நமக்கு அவங்களும் தேவையில்லை. ஆனா நம்ம என்ன பண்றது இப்போ? தடங்கள் வந்தாதான் வாழ்க்கைக்கே ஒரு த்ரில் இருக்கும்டா. நமக்கு யாரும் இல்லை நினைச்சுக்கடா, வழி எல்லாமே தானா வரும். வாங்கடா போலாம். கோயம்பேடு கோயம்பேடு வாங்க சார், வாங்க. கோயம்பேடு கோயம்பேடு வண்டியில ஏறுங்க. கோயம்பேடு கோயம்பேடு. மதுரை மதுரை, செங்கல்பட்டு, மதுராந்தகம், வந்தவாசி, மேல்மருவத்தூர். தக்காளி, வெங்காயம், கோசு, கீரை, பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், மாங்காய், மாம்பழம் மாம்பழம், பலாச்சோலை. நில்லுங்கடா. எங்கடா திருட்டு தட்டமா ஓடி போறீங்க? எங்களை ஏதோ பண்ணாதீங்க சார். மாஸ்டர்! குருவே, 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 குருவே கேக்குதா? நம்ம மார்க்கெட்ல சண்டை நடக்குது. அப்புறம் என்னடா ஆச்சு? ஐயோ பெரிய சண்டை. நீங்க எப்படியாவது வந்து அவங்கள காப்பாத்துங்க. நீ போடா.
நீ எங்க ஆளுங்க மேலேயே கைய வைக்கிற. வண்டி அடியா. நான் கேக்குற மாதிரி தான் மத்த அம்மாங்களும் கேட்பாங்க. புள்ளைங்கள எங்க போயிட்டாங்க? இவ்வளவு நேரம் சொல்லியும் உனக்கு ஒண்ணும் புரியலையா? நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியலங்க. பசங்க இந்த வயசுல அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. அதுக்கு சும்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத. இந்த விஷயத்துல என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா போதும், இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசாத. பிள்ளைங்க இல்லாதவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. பொய் சொல்லி எங்களை ஏமாத்த பார்க்க வேணாம். அந்த ஆம்பளை பசங்க ரூமுக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வந்ததா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நான் சொன்னது சரிதானே? அந்த பசங்க அவங்க அப்பா கிட்ட ஒத்துக்கிட்டாங்க. பார்கவ் இப்பதான் போன் பண்ணி சொன்னான். சாவடிச்சிருவேன். எதுக்கு போனீங்க? சொல்றதெல்லாம் பொய் தான். இரியா, எதுக்கு போன? சொல்லு. காலேஜ்ல இருந்த இந்த வீட்டை தவிர நாங்க வேற எந்த வீட்டுக்கும் போனது இல்ல. அவங்க எங்க தங்கி இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்களும் கூடவே வரோம். நாம டைரக்டா போய் அவங்களே கேட்கலாம். நாங்க சொல்றது பொய்ன்னு நினைச்சா நீங்க எங்களை கொன்னுடுங்க. நம்ம பிள்ளைங்க தானே. சத்தியமா சொல்றேன், எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆஹா, எங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. சார், ஹாய். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? இந்த பக்கம்லாம் வரதே இல்ல. அது நாங்கெல்லாம் சேர்ந்து சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு ஐடியால இருக்கோம். அதானடா? சரி, இங்க இருக்கிற இந்த எம்டி எப்படி? கொஞ்சம் சீரியஸ் தான். ஏன்? இல்ல, நமக்கு ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண உள்ள வேண்டியது இருக்காரு. போ. சரி, போங்க. ஹலோ. ஆமா, இது யாரு? பூதாம்பரம் மாதிரியா இருக்க? பூதாம்பரம் இல்ல, பீதாம்பரம். நீங்க என்ன பண்றீங்க? நானா ஐக்யூ மாத்திரையும் கூலிங் கிளாஸும் கேர் ஃப்ரீயும் எல்லாத்தையும் விட்டுட்டேன். அப்போ சரி சரி, இப்ப என்ன பண்றீங்க? இப்போ இது உங்களை ரிப்பேர் பண்றதுதான். இதோ பாக்குறீங்கல்ல. ஆமா, அப்ப நீ இது எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருந்தியா என்ன? ஃப்ராட் வேலை இல்ல, மொபைல் வியாபாரம். அதை நிறுத்திட்டேன். அப்புறம் என்கிட்ட விக்காம இருந்த மாத்திரை எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன். மூளையும் பெருசாயிடுச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்ப கம்ப்யூட்டரை விட ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. அது இருக்கட்டும், நீங்க எங்க இங்க வந்தீங்க? எம்டியை பார்க்க வந்தோம். என்னது? எம்டியை பார்க்க வந்தோம்னு சொன்னோம், புரியுதா? ஓ, பிசினஸ் பிசினஸ். நடக்கட்டும் நடக்கட்டும். ஓகே. இன்னைக்கு கார்கோல அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, ரைட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. பரவாயில்ல சார், நாங்க நிக்கிறோம். சார், நாங்க வேலை தேடி வந்திருக்கோம். வேலைக்கு நான் ஒரு ஆடும் கொடுக்கலையே. அது இல்ல, புதிய பிசினஸ்ங்கிறதால ஆளுங்க தேவைப்படுது இல்லையா? எனக்கு தேவையான ஸ்டாஃப் நான் எடுத்துட்டேனே. திடீர்னு வாய்ப்பு கிடைச்சதுனால இப்போதைக்கு நான் ஹெல்ப்லெஸ். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார். போலாம். டேய் கோவிந்த், நீங்க என்ன அங்க பண்றீங்க? நாங்க சார், இவங்க என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சார். அதனால வர்றவங்களுக்கெல்லாம் இங்க வேலை கொடுக்க முடியுமா என்ன? வரேன். ஓகேடா கோவிந்த். பாய்டா.
மாஸ்டர் என்ன விஷயம்? இல்ல நாங்க இந்த பக்கம் வந்தோம். இங்க யாரும் தேவையில்லாம வரமாட்டாங்க. புரியுது. கொஞ்சம் தற்காப்பு கலையை கத்துக்கிட்டா யார வேணாலும் அடிச்சு தூக்கிடலாங்கிற ஒரு நம்பிக்கை தானே. ஆனா நான் இங்க யாரையும் அடிக்கவோ கை கால் உடைக்கவோ கொலை செய்யவோ கத்து கொடுக்கல. தற்காப்பு கலை கத்துக்கிறது மனதளவிலும் உடல் ரீதியிலும் வலிமை பெறணும். அதை தான் இங்க இளைஞர்களுக்கு நான் சொல்லித்தரேன். எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னு தோணுச்சுல, அது போதும். உங்களுக்கு வேலை தர அளவுக்கு என்கிட்ட வேலை இல்லை. நில்லுங்க. சாப்பாடெல்லாம் நல்லா இருந்ததா? இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமா? அந்த பசங்களையும் கூப்பிடட்டுமா? நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். நீங்க அந்த விஷயத்த மறந்துடுங்க. உங்களோட வாழ்க்கை மாதிரியே என்னோட வாழ்க்கையிலையும் மோசமான நாட்கள் இருக்கு. உடல் வலிமை இருக்குங்கிறதால எதையும் சமாளிக்க முடியும் நான் நினைச்சேன். என்னோட வலிமையால பல அப்பாவிகளை நான் உதைச்சேன். பணக்காரங்களுக்காக நடு ரோட்டுல நான் தாக்குன ஒரு அப்பாவி வாலிபன் என் வீட்டு வாசல்ல வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது என் மனசை மாத்தி அன்னையிலிருந்து நான் இதை நிறுத்திட்டேன். அந்த இளைஞனோட அக்கா தான் இங்க நிக்கிறாளே, என்னோட மனைவி. உங்க அப்பாங்களுக்கு சொத்தும் அதிகாரமும் இருக்குங்கிற திமிர்ல தான் உங்களெல்லாம் இப்படி செய்ய வச்சது. மாஸ்டர், உண்மையை சொல்ல போனா என்ன பேசுதுன்னு இப்ப எங்களுக்கு புரியல. இன்னைக்கு நாங்க எல்லாத்துக்குமே ஃபீல் பண்றோம். ரொம்ப நல்ல விஷயம்தான். நீங்க செஞ்ச தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல. அப்பா அம்மா உதவி இல்லாம சொந்த கால்ல நீங்க நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் உதவி செய்யறேன். மாஸ்டர், எங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். நாங்க எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட தயாரா இருக்கோம். என்னோட ஃப்ரெண்டோட பங்களா ஒண்ணு இங்க இருக்கு. அவன் அமெரிக்காவில் இருக்கான். அதை நீங்க கெஸ்ட் ஹவுஸா பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையான பணம் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? நாங்க செய்யறோம் மாஸ்டர். அண்ணே இதோ வரேங்கண்ணே. என்ன பண்ண வரீங்க? இருடா சொல்றேன். படு படு படு. சீக்கிரம் படுறா. ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்க. வந்துட்டாங்க. நான் தான் சொன்னல இவனும் போட மாட்டான்னு. சாமி அக்கா சுடிதார் போட்டா அக்கா ஏதாவது கொடுங்க அக்கா. அக்கா அக்கா கொடுங்க அக்கா. கண்ணு தெரியாத ஊமம்மா, ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு போமா. 5 ரூபா தான் வேணுமா? 4 ரூபா இருந்தாலும் போதும். ஐயோ. ஆமாமா நல்லா கிடைச்சது. அடே இங்க பாரு, பிச்சை எடுக்கிறது கூட ஒரு நல்ல கலடா. ஐயா சாமி தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயா 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 இந்த வாழைப்பழையாவது பச்சை தண்ணி பட்டு 1 வாரம் ஆகுதுங்க. இவன் பட்டினி கிடந்து பல வருஷமே ஆகுது. யாரும் சோறு பிரியாணி கூட கொடுக்க மாட்டாங்க ஐயா. ஐயா புளி கிடைச்சதுன்னா நல்லா சாப்பிடு. எச்சில் தன்னால வரும். எங்களோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதான். அடிச்சுக்கோ, எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ. ஒரு ஆள் அடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஆள் கூட அடிச்சுக்கோங்க. உனக்கு சரி, நீங்க பண்ண தப்ப நான் மன்னிச்சிட்டேன். சீ வாய மூடு. என்னது நீ மன்னிச்சிட்டியா? எங்க வாழ்க்கையவே வீணடிச்சிட்டு எங்களை மன்னிச்சிட்டேன்னு வேற சொல்ற. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? பட்டினி கிடந்து வாய் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்படியே போச்சுன்னு வைங்க, பசியிலேயே இந்த பாவி உசுறு போயிடும். அது ஒரு சீட்டு விளையாட்டு, தண்ணி, பொண்ணுங்க சப்ளை, நிறைய வேலையெல்லாம் தெரியும்ல. ஒண்ணு விட்டு போச்சே, அது என்னண்ணே? சாராயம் காய்ச்சறது. இதெல்லாம் நல்லா தெரியும்ல. யாருக்காவது கத்து கொடுத்து காசு சம்பாதிக்கிற வழியா பாரு. பசங்களா, காதை புடிச்சதுக்கு அப்புறமும் மன்னிக்காம இருந்தா தப்பு. எங்களை மன்னிச்சிடுங்க. எப்படியோ இவனுங்களுக்கு இன்னொரு சான்ஸ் வேணா கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில தான். புரியுதா? என்ன புரியுது? வெளியில போயிருவீங்க. நாங்க வெளியிலயா? நீ வெளியில இருப்ப. ஏலே, இவங்க சொல்றது என்ன உனக்கு புரியுதா? புரியுதுண்ணே. என்ன புரியுது? வீட்டு விட்டு ஒத்துறீங்க. அத வாங்கு. இல்ல இல்ல, பழத்தை நீ என்கிட்ட கொடுத்துரு. வர்ற வழியில நீ உரிச்சு தின்னாலும் தின்னு. வா வா. அதையும் கொடுப்பா.
அள்ளி திறக்க வேண்டிய கதவு தானே திறந்துருச்சுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படி இல்லைனாலும் நானே சொல்லிட்டேன். முதலாளி, வாசு முதலாளி. யாரது? நான் தான் அலிபாய். அட அலிபாய், என்னய்யா காலங்காத்தால இந்த பக்கம்? செலவை விட நல்ல விஷயம் தானே முதலாளி வரவு. உன்னை நாங்க ஏற்கனவே லிஸ்ட்ல இருந்து வெளியில தள்ளிட்டோம். யானை தந்தத்தை பறிக்க போன கேஸ் இல்ல. அல்லா, பாத்தீங்களா, எந்த யானையோட முகத்துல தந்தம் முளைச்சாலும் அலிபாய்க்கு தான் பிரச்சனை. என்னையா அன்னைக்கு கிடைச்ச உதவியோட அடையாளமையா இது? அது ஒரு பிசினஸ் தானே, அப்படி எல்லாம் நடக்கும். ஆனா தேவையான பணம் கிடைச்சதுல சந்தோஷம். அதுவும் சரிதான். உத மட்டும் ஃப்ரீயா கிடைச்சிருக்கா. உத கிடைச்சா கிடைச்சிட்டு போட்டோம், எப்படியோ பணம் கிடைச்சதுல சரிதானே. வாழ்த்துக்கள். அப்புறம் நான் இங்க வந்தது இங்க இருக்கிற பொம்பளை பசங்களை பார்க்க. அவங்களுக்கு இந்த சோப்பு, சீப்பு, கண்ணாடி, நெயில் பாலிஷ், குட்டி பட்டி எல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வாங்குறதுக்காக நான் இன்னைக்கு ஃப்ரீ தான். இல்லனா இந்த மாசம் வேற டேட்டே கிடையாது. எல்லாரும் காலேஜ் போக ரெடி ஆகுறாங்க. அப்படியே நில்லு. இப்ப போலாம். போ. கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆவறீனா? காலேஜ் போக டைம் ஆச்சு. அலிபாய் ரெடி. அலிபாய், என்ன எங்களை மறந்துட்டீங்களா? உங்களை மறந்தா நான் இறந்து போனேன்னு அர்த்தம். ஆமா, உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்னதான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் கூட இருக்கு. அது பாஸ் ஆனாதான் வேலை கிடைக்கும். அப்படி? அது என்ன படிப்பு? அப்படின்னா இவ்வளவு நாள் படிச்சதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாதா? அதெல்லாம் போதாது பாய், இன்னும் 3 மாசம் படிக்கணும். இங்கன்னா எதுவா இருந்தாலும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. எக்ஸாம் வரைக்கும் நைட்டு நிம்மதியா படிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் பாய். அது மட்டும் இல்ல, எங்க கூட இன்னொரு புது ஆளும் இருக்கு. படிக்கிறதுல ரொம்ப திறமைசாலி, ரசியா. அதான் விஷயம். அல்லாஹ் ஒவ்வொன்னுத்தையும் தோண வைக்கிறது ஒரு வேலையை நடத்துறதுக்காக தான். நான் நேத்து பத்திரிகையில ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கன் காரனோட பங்களாவை ஹாஸ்டல் ஆக்கியிருக்காங்க. அது எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தான். அப்படின்னா நீங்க எங்களுக்காக ஒரு வாட்டி போய் விசாரிச்சுட்டு வாங்க. சரி, நான் முதல்லயே சொல்லிடுறேன், இது இங்கெல்லாம் தங்க வரக்கூடிய சாதாரண பாட்டுங்க இல்ல. பெரிய பெரிய ஹோட்டல்ல தங்க வைக்கிற அளவுக்கு வசதி உள்ள பணக்கார பசங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க செஞ்சு தரோம். என்னடா? கண்டிப்பா. நீங்க ரொம்ப சரியா செய்வீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அது 4 இல்ல 5. அப்புறம் காரு, பங்களா, நிறைய யானைங்கன்னு வசதியோட இருக்கிற வீட்டு பசங்க தான். இந்த பிள்ளைங்க மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குறைய இல்லாம நீங்க தான் பாத்துக்கணும். கண்டிப்பா. சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்கணும். என்னென்ன வேணும்னு அவங்க வரும்போது தந்துருவாங்க. வேலைக்கு சாப்பாடு போடணும், துணி எல்லாம் கரெக்டா அயன் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு எந்தவித குறையும் இருக்க கூடாது. புரியுதா? புரியுது. அவங்க இங்க வரும்போது அட்வான்ஸ் எல்லாம் தருவாங்கல்ல? இல்ல. அது ஏன்? இங்க பாரு, அவங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்ல. 3 மாசத்துக்கான பணத்தையும் சேர்த்து தருவாங்க. உட்காரு. முதல்ல அவசரப்பட்டு காசுன்னு சொல்லி கெடுத்துடக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா கேட்கறத விட அதிகமாவே தருவாங்க. அவங்க அப்பா எல்லாம் பெரிய பணக்காரங்க. புரியுதா? அப்புறம் உங்க நம்பிக்கைக்காக 3 மாசம் கழிச்சு டேட் போட்டா கேரண்டி செக் வாங்கியிருக்கேன். சரியா? நீங்க கேரண்டி சொல்லும் போது எங்களுக்கு நம்பிக்கை தான். அப்புறம் இன்னொரு விஷயம், பிள்ளைங்க பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க கிட்ட பழகும் போது கொஞ்சம் பார்த்து பழகணும். அது எதுக்கு? அது என்னன்னா, அவங்கள சைட் அடிக்கிறதுக்கும் அவங்க பின்னாடி சுத்துறதுக்கும் நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். அவங்க அப்பனுங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் 3 மாசத்துக்கான பணத்தை ஒன்னா தரேன்னாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுது. அந்த விஷயம் இருக்கட்டும். அடி உத வாங்கினதுக்கு அப்புறம் அலிபாய் இத பத்தி சொல்லவே இல்லையேன்னு நீங்க நினைக்க கூடாது. அது சரி, இங்க சாப்பாடு விஷயத்தெல்லாம் யார் பாக்குறது? அதுக்கு இங்க சீஃப் குக்கும் 2 அசிஸ்டன்ட்ஸும் இருக்காங்க. இவர்தான் எங்க சீஃப் குக். ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே வர மாதிரி வராங்க. இது அவங்களோட யூனிஃபார்ம். இவர் பேரு பத்ரோஸ், சூப்பரான சமையல்காரர். அப்படின்னா பத்ரோஸ் சமையல்காரரும் கூப்பிட வேண்டியது தானே, இல்லையா? தாராளமா. அது சாராமா அவங்களோட அசிஸ்டன்ட். வணக்கம். பொம்பளை பசங்க தங்கறதுக்காக வராங்க இல்லையா, ஒரு செக்யூரிட்டிக்காக சாராமா.
ரொம்ப நல்ல விஷயம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுங்களுக்கும் நிச்சயமா பிடிக்கும். நான் மார்க்கோஸ் சார். இவருக்கு அடுத்த மேனேஜர் நான் தான் சார். அல்ல, இது என்ன பேங்கா? ஏன்னா மார்க்கோஸ், நீ கிச்சனோட இன்டீரியருக்கு போய் பாத்திரத்துல எடுத்து வந்துரு. வேகமா போ. மிஸ்டர் பத்ரோஸ், அந்த புது டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கல்ல? அந்த டிஷ் மொட்டை மாடிக்கு மேல இருக்கு. அந்த டிஷ் இல்ல, சாப்பிடுற டிஷ். கடவுளே, அது இப்ப தீஞ்சு போயிருக்கவே நான் சுத்தமா மறந்து போயிட்டேன். உங்களோட இந்த சத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சத்திரம் இல்ல பாய், கெஸ்ட் ஹவுஸ். இந்த அவங்க செக்க வாங்கிக்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லயும் ரெஸ்டாரண்ட்லயும் ஆளை கொண்டு போய் சேர்க்கறது நான் தான். இப்படி ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் செலவாகும். அது என்னன்னு பார்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இத வச்சுக்கோங்க. இது போதாதே. தேங்க்யூ. அப்புறம் பொண்ணுங்க நாளைக்கு வருவாங்க. Your body gets me so excited. என்னடா கண்டுக்காம போறாங்க இவங்க? எப்படி இப்படி? ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஹே, லீவ் இட் ஹியர். நல்லா இருக்கே, சூப்பர் செட்டப். Your body gets me so excited. So, how are you? எப்ப ஆரம்பிச்சீங்க இந்த வியாபாரம்? அது வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஆரம்பிக்கலாம்னு ஒரு பிளான். இது சும்மா ஒரு பிராக்டிஸ்க்காக, அப்படிதானே? Oh, I see. வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க, நம்மளே ஏமாத்துதுங்க கழுதிங்க. பெட்ரூம்ஸ் எல்லாம் எங்க? அது மேலதான் இருக்கு. மிஸ்டர், வண்டியில இருக்க லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஏங்க கர்டன்ஸ்லாம் போடவே இல்ல? அது கர்டன் போய் போடுறேன் மேடம். பெட்டோட பொசிஷன் கொஞ்சம் மாத்தணும். அரேஞ்ச் பண்ணிடலாங்க. அப்புறம் எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? கண்ட்ரி ஃபெலோஸ். வெல், சாப்பாடு விஷயம்லாம் எப்படி? மெனு எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அது மாதிரியே மெனு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எங்களோட சீஃப் குக்க இங்க வர சொல்றேன். அது ஏன் இங்க ஃபிக்ஸ்டு மெனு எதுவும் இல்லையா? ஆமா, இங்க சைனீஸ் கான்டினென்டல் எதுவும் இல்லையா? நீங்க எது வேணுமோ அது சொல்லுங்க, எல்லாத்தையுமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறோம். பத்ரோசனா, நம்ம கெஸ்ட் கிட்ட என்ன வேணும்னு கேட்டு பண்ணிருங்க. சீக்கிரம் வேணும். ஓ, ஏலே மார்க்கோஸ், இந்தா நான் அந்த அழகுகள் கிட்ட போய் லிஸ்ட் எடுத்துட்டு வரேன். நானும் வரேன். நீ ஒண்ணு வேண்டாம், இங்கேயே வேலை பாரு. அப்ப நான் ரெண்டாவது வந்தா போறேன்ல. ஐயோ, வாய முடுறா, ஈ உள்ள போகுது. இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். மானம் போயிடுச்சு. செவுல்ல அப்படி ஒண்ணு விட்டன்னு வச்சுக்க. கொஞ்சம் மெதுவா பேசு. டேய், இப்ப அப்படிதானே தோணும். டேய், இப்போதைக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்குல, அதை மட்டும் யோசிடா. இப்ப அதுக்கு என்னடா ஆச்சு? ஒரு பிளான் போட்டா அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ண கத்துக்கோ. புரியுதாடா? இங்க பாருங்கப்பா, எழுதி எழுதி பேப்பரே தீந்து போச்சு. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு ஏகப்பட்ட ஐட்டம் போங்க. என் வேளாங்கண்ணி மாதாவே, திங்கிறதுக்காக மட்டும் இப்படியெல்லாம் செலவு பண்ண வேண்டியிருக்க. அது சரி, இல்லைன்னா நமக்கு வேலை இல்லைல்ல. கண்ணை எங்க வச்சிருக்க? சாரி சார். இப்ப உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. கர்த்தரே உனக்கு ரொம்ப நன்றி. சமையல் செஞ்ச நானு பேர் கர்த்தருக்கா? உன்னை நிறுத்து. ஹே, இட்ஸ் எனஃப். எனக்கு இது வேண்டாம். இந்த பிளேட்டை மாத்திட்டு வேற கொண்டு வா.
சரிங்க. ஒவ்வொரு ஐட்டமும் சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கேட்கணும். ஓகே மேடம், இனிமே அப்படி பண்ணிடுறேன். தூ, இது என்ன குழம்பு? அது நீங்க ப்ரிப்பேர் பண்ண டிஷ் என்னன்னு உங்களுக்கே தெரியாதா? தொடக்கங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓ, பிரச்சனை. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிரச்சனை. சுட வச்ச மினரல் வாட்டர் எங்க? ஒரு நிமிஷம் மேடம், இப்போ சுட வச்சு எடுத்துட்டு வரேன். சாப்பாடு அவ்வளோலாம் ஒன்றும் நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் டேஸ்டா செய்யணும். எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் ட்ரை பண்ணுறோம் மேடம். நீங்க வேற எங்கேயாச்சும் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்க வேண்டியதானே? திடீர்னு வாய்ப்பு கிடைச்சதுனால கேஷ் பே பண்ணி கெஸ்ட் வரும்போது இப்பதான் ஆரம்பிச்சேன் சரி பண்ணிடுறேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இல்ல? இந்த மாதிரி மட்டுமான சாப்பாடு நாங்க எப்படி சாப்பிடுறது? என்னாச்சு மேடம்? நல்லடா. என்னாச்சுடா? என்னடா? கோபிகா, தண்ணி. என்ன மிஸ்டர், உனக்கு மேனஸே இல்லையா? ரூம் குள்ள வரதுக்கு முன்னாடி தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? இல்ல மேடம், தண்ணி வேணும்னு கேட்டீங்களே அதான். இட்ஸ் ஓகே, டோன்ட் ரிப்பீட் இட். சாரி மேடம், இனிமே அப்படி பண்ண மாட்டேன். ஒரு டேப்பு பிளாக் ஆயிருக்கு, அதை ரிப்பேர் பண்ணணும். ரிப்பேர் பண்ணுறேன் மேடம். எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்லையா? எக்ஸாஸ்ட் ஃபேன் வேணுமா? வேணும். வாங்கி வச்சிடறேன் மேடம். கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா? டர்ட்டி ஃபெல்லோஸ், இது ஃபுல்லா தூசி. எவ்வளவு நாளாச்சு இது போட்டு? புது ஷீட் இல்லையா? கௌரி ப்ளீஸ், எங்களோட சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நாங்க இப்போ பிகினர்ஸ் தான், உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே நாங்க பண்ணி தரோம். சின்ன சின்ன தப்பை எல்லாத்தையுமே நீங்க பெரிய பிரச்சனை ஆக்கிடாதீங்க. நம்மளாம் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தானே. சி மிஸ்டர், நம்ம காலேஜ்ல ஒண்ணா படிச்சதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை இங்க கொண்டு வர வேண்டாம். நாங்க கேட்ட கேஷ் தரோம், அப்ப நாங்க டிமாண்ட் பண்ண தான் செய்வோம். உங்ககிட்ட இலவசமா எதுவும் நாங்க கேட்கலையே. யூ கேன் சார்ஜஸ் ஃபார் த சர்வீஸ். நாங்க கஸ்டமர்ஸ், நீங்க வெறும் சர்வன்ட்ஸ் தான். மத்தபடி எந்த பர்சனல் உறவும் நமக்குள்ள இல்ல. நாங்க எக்ஸிகியூட்டிவ் பொசிஷன்ஸ்ல வேலை செய்யறவங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேட்ஸ் போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க அடிக்கடி எக்ஸ்கியூஸ் சொல்லி இந்த மாதிரி முட்டாளாக ட்ரை பண்ணாதீங்க. அந்த பெட்ஷீட் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும், சீக்கிரமா வேணும். தலையெழுத்து. ச்சே. எஸ், கம் இன். குட் மார்னிங் மேடம். டீ எடுத்துக்கோங்க. யோ, இப்ப டைம் என்னாச்சு? அது டைம், இந்த டீ எடுத்துட்டு போ. இல்ல மேடம், டீ இது இனிமே ரிப்பீட் பண்ண கூடாது, புரியுதா? இந்த வீட்ல யாரும் இல்லையா? தோ வந்துட்டேன். டவல் எங்கயா? என்னாச்சு மேடம்? என்ன பிரச்சனை? இங்க இருந்து டவல் எங்க? தோ இருக்கு மேடம் டவல். என்ன? என்னடா? ஒண்ணும் இல்ல. போய் வேலை பாருடா. இன்னும் ரெடி ஆகலையா? இப்போ ரெடி ஆயிரும் மேடம். இங்க குடியா. ஒழுங்கா எந்த வேலையும் செய்யாதீங்க. போடி. கடவுளே, படுத்துறாளுகளே. அவளுக்கு எல்லாருமே மாறிட்டாளுகடா. எவ்வளவு சீக்கிரமா பழச மறந்துட்டாளுக. மறக்கலடா, அவங்களாம் நடிக்கிறாங்க மச்சான். அன்னைக்கு நம்ம கிட்ட இருந்த கொஞ்ச டைம்லயே நம்ம கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருந்தாலுங்க. ஆமா, அவளுங்க நினைச்சிருந்தா நம்ம கிட்ட கொஞ்சம் சோசியலா மூவ் பண்ணிருக்கலாம். பெரிய வேலையெல்லாம் கிடைச்சு நல்ல பொசிஷனுக்கு வந்ததும் அவளுங்க நம்மள மறந்துட்டாங்க. போதுண்டா இதெல்லாம், நானே அவங்க கிட்ட போய் பேசுறேன். என்னத்த பேசுறதுக்கு? டேய், காசு இல்லைன்னா எல்லாரோட சூழ்நிலையும் இப்படிதான், அதை புரிஞ்சுக்கோ. அப்படி அவ்வளவு போறதுனா போட்டுண்டா, நான் இதை சும்மா விட மாட்டேன். டேய், நடந்தெல்லாம் நடந்து போச்சு, கொஞ்ச நாள் பொறுத்துடுறா. என்னடா பொறுத்திருக்க சொல்றீங்க? இன்னைக்கு ரெண்டு உனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் கஷ்டமா தான்டா இருக்கு. ஆனா நாம ஏதாவது செஞ்சு அவனுக்கு இங்க இருந்து போயிட்டாளுங்களா, அப்புறம் நம்ம நிலைமை யோசிச்சு பாத்தியா? காசு போனா பரவாயில்ல, அதுக்கப்புறம் நம்ம நிலைமை. டேய் கோவிந்த், அவளுங்க பண்றதை பார்த்து நம்ம அப்செட் ஆக கூடாது. நமக்கு ஒண்ணுதான் முக்கியம், நம்ம மாஸ்டருக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். அதை நம்ம எப்பவுமே மறக்க கூடாதுடா.
இல்ல காரமும் இல்ல. இத பசங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ள இதை காலி பண்ணிட்டியா? நல்ல டேஸ்ட். ஆமா, இது என்னது? உப்பு காரம் எதுவுமே இல்ல. இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான். அப்படியா? இது யாருக்கு தெரியும்? முதல்ல சொல்ல வேண்டாம். இது பாலும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது. இந்த தடவை எப்படி இருக்கட்டும், அடுத்த தடவை வரும்போது நான் அப்படி பண்ணிக்கிறேன். நீங்க என்ன காலவேளையில ஏதாவது கோழியை பிடிக்கிறதுக்காக போனீங்களா? உடம்பு இப்படி வேர்த்து கொட்டுது. நாங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம் பாய். நான் இப்ப ஏன் வந்தேன்னு தெரியுமா? நாளையோட நம்ம அக்ரிமெண்ட் முடியுது. நம்ம பொண்ணுங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? இங்க பாருங்க, உண்மைய சொல்ல போனா இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா திறமசாலியான பொம்பளை பிள்ளைங்கள பார்க்கவே முடியாது. ரொம்ப கரெக்ட். இங்க பாரு, அவங்க எல்லாம் பெரிய குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளைங்க. இனி வேணும்னு செய்யணும்னு நினைச்சா கூட அவங்களால அப்படி நடக்க முடியாது. அதான் அவங்களோட கலாச்சாரம். நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு ஒரு வழி பண்ணாமனு தான் அந்த பொண்ணுங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்ப நாளையோட அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல? அப்புறம் போகாம அவங்க பெரிய பெரிய பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அப்புறம் நாளைக்கு செக்க பேங்க்ல போட்டு காசு எடுக்கிற வழியை பாருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். அலிபாய், இதே மாதிரி பெஸ்ட் கெஸ்ட் எல்லாம் இனிமே நீங்க ரெடி பண்ணி தரணும். இதெல்லாம் நீங்க தனியா சொல்லணுமா என்ன? என்னோட தொழில இதானே. அப்படின்னா சரி சரி அலிபாய், சந்தோஷமா கிளம்புங்க, என்ன வழி அனுப்புங்க. அலிபாய், இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. ஆனா இதுவே பழக்கமாக கூடாது. இது பழக்கம் ஆயிடுச்சுல தம்பி. வரட்டுமா? என்னக்கா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. மார்க்கோஸ் எங்க போயிட்டான் பத்ரோசனா? இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் வாங்க போயிருக்கா. அது என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? காலையில கொடுத்த லிஸ்ட்ல ஒரு பாக்ஸ் பீர் எழுதிருந்தாங்க. ஓ, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தானே இருக்கு. அப்ப இன்னைக்கு என்ஜாய் பண்றது தான் ப்ரோக்ராம். என்ஜாய் பண்ணட்டும். பண்ணட்டும். வாழ்க்கை என்னும் ஓடும் வழங்குகின்ற பாடம் மானுடரின் வாழ்கிலே மறக்க உண்டா வேதம். வாழ்க்கை எனும் ஓடும் வழங்குகின்ற பாடம். யோ பிள்ளை, சோகப்பாட்டு பாடுறதுனால மட்டும் எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. இது எல்லாமே அந்த கடவுளோட சதிதான். இல்லைன்னா இங்க இந்த மனிதர்களுக்கு வயதாக வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? வயசான அப்பா தேவையில்லைன்னு விரட்டி விட்ட பசங்களை பெற்றதுதான் நாம பண்ண தப்பு. கடவுளை நேர்ல பார்த்தன்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். யாரும் யாரையும் விட்டு பிரியாத ஒரு உலகத்தை உருவாக்க முடியுமான்னு. காசு எவ்வளவு நாள் கொடுக்கலாம்? யோ, கடவுளுக்கு காசு? கடல் மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான். அலிபாயும் காணும். அந்த ஆளு எங்கேயாச்சும் யானையோட தந்தத்தை புடுங்க போயிருப்பான். அலிபாய் வந்தாலும் வரலனாலும் அந்த பிள்ளைகளை நம்ம போய் பார்த்தே ஆகணும். ஆமா, பார்த்தே ஆகணும். ஆமா. எங்க கூட்டிட்டு போறீங்க? என்னாச்சு? கமான்டா, உட்காரு உட்காரு. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வா வந்து உட்காரு. நீயும் உட்காரு. இங்க பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சர்வீஸ் எங்களோடது. ஹலோ கிச்சன் கேப்டன், கம் ஆன். உங்க சர்வீஸ்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒரு நாள் மட்டும் தாங்கிற சங்கடம் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு என்ன, வேணும்னா இன்னும் தங்கலாமே. அதோட நல்ல ஒரு ஐடியா இருக்குது. போவாடான்னு முடிவு பண்ண போதல்ல. அது இருக்கட்டும், எங்க கெஸ்ட் ஹவுஸ் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? நல்ல ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ், எனர்ஜெட்டிக் மேனர்ஸும் இருக்கிற ஒரு சூப்பரான இடம் தான். அது ஓகே. சீஃப் குக்கோட சமையலை மட்டும் சொல்ல மறந்துடாதீங்க. அது நீங்க சொல்லணுமா? அத நாங்க கண்டிப்பா போய் சொல்லுவோம்.
இன்னைக்கு என்னாச்சு? கேட்டுன்னு திறக்கவே இல்லை. ஏய் என்னடா இது? இன்னும் போதை தெரியலையா உனக்கு? அதனாலதான் கீழே படுத்த. எந்திரி போடா. எந்திரிச்சு வாடா, யாரோ பெல் அடிக்கிறாங்க. யாரா பெல் அடிக்கிறது? எந்திரிச்சு வாடா. டேய் எந்திரி 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 எந்திரிடா. எந்திரா. ஏய் அவன் மேல விழுந்தா நீ சட்னி ஆயிடுவா. ஒழுங்கா எந்திரிச்சு உட்கார்றா. எந்திரி 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 எந்திரா. டேய் அங்கம்மா எந்திரி வா. இங்க யாரும் இல்லையா? இன்னைக்கு வண்டி வேண்டாமா? டேய் அவங்களாம் தண்ணி அடிச்சிட்டு போதையில படுத்துட்டு இருப்பாங்கடா. எல்லாரும் எழுப்பு எழுப்பு, காசு வாங்கணும்ல, எழுப்பு. கோபு, கோபிகா, கோபிகா செல்லங்களா? அவளுங்களை காணுமே. பாத்ரூம்ல இருப்பாங்களோ? 5 பேரும் சேர்ந்தா. டேய் அந்த பக்கம் போய் பாரு. போ. நீ இந்த பக்கம் பாரு. டேய் அவளுக்கு யாரையும் காணோம்டா. டேய் அவங்க பொருளுங்க கூட காணுமேடா. பொருளையும் காணோமா? வா வா வா. போடா. இன்னைக்கு என்னாச்சு? அவங்களுக்கு போக வேண்டாமா? அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. போயிட்டாங்களா? அப்ப கணக்க முடிச்சுக்கலாமா? கணக்கு எல்லாத்தையும் தீர்த்து காசை நாங்க கொடுக்கறோம். கரண்ட் டேட் போட்டு தான் செக் தந்திருக்காங்க. சரி நான் போய் ரிப்போர்ட் பண்றேன். டேய் நீ அந்த செக் எடுத்துட்டு வா, நம்ம பேங்க்ல போய் பாப்போம். காசு சொல்றா. காசு இன்னும் கிடைக்கல. என்ன கதை சொல்றேன் என்கிட்ட? நவரா அந்த பக்கம். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு பணம் தரணும்னு சொல்லி தான் என்கிட்ட கடன் வாங்குன. டேய் தேவையில்லாத வேலை செய்யாதேங்க, நாங்க வேற மாதிரி. 1-2 ரூபாயை தர வேண்டியிருக்கு. சும்மா பேசிக்கிட்டு இருக்காம காசு எடு. நான் கடன் வாங்கி தான் உங்களுக்கு மீனை கொடுத்தேன். என்கிட்ட வம்புக்கு வராதீங்க. ஒழுங்கா பணத்தை கொடுத்துடுங்க. ஏன்டா ஒன்னும் பேசாம இருக்கீங்க? எனக்கு இன்னைக்கு காசு வரணும், அவள்தான். இங்க பாத்தியா, மாட்டா இருக்கிற கத்தி தான். ஒழுங்கா காசு எடு, இல்ல பீஸ் பீஸ் ஆக்கி விட்டுருவேன். இந்த பாரு, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காம காசு கொடுக்கறதுக்கான வழியை பாருங்க. என்னடா பண்றது? இவனை தூக்கி போட்டு ஓதிக்கணும். உள்ள போய் பொருள் எடுத்துட்டு போலாம். காசு சும்மா பேசாத. ஏய் காசு குடுக்குறியா இல்லையா? ஏய் குறடே குடுறா. யாரும் கத்தாதீங்க. இங்க என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இவங்க தந்த செக்ல பேங்க்ல பணம் இல்ல, அப்படிதானே? ஆமா மாஸ்டர், அவங்க இப்படி எங்களை ஏமாத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அந்த பசங்க அப்படி ஏமாத்துறவங்க இல்ல. எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்தது யாரு? அலிபாய். அவர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அலிபாய், எங்களவே ஏமாத்த பாக்குறீங்களா? எங்கேயா அந்த பொண்ணுங்க? காசு வாங்கிட்டு எங்களை ஏமாத்தலாம் பார்த்தால நீ. ஏய் சத்தியமா நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. நீங்க என்னதான் சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அந்த பொம்பளை பிள்ளைங்க ஓடி போயிட்டாங்க. அவங்க கொடுத்த செக்ல காசும் இல்ல. என்ன? அல்ல அவங்க எங்க போனாங்க? பொய்யான செக்க கொடுத்து நீ எல்லாரும் ஏமாத்திருக்கல. இதோ பாரு, இது எங்களோட வாழ்க்கை பிரச்சனை. எங்களை ஏமாத்த பார்த்தேன்னு வச்சு நீங்க இவங்க கிட்ட என்ன பண்ணீங்க சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த பொம்பளை பிள்ளைங்க அங்க இருந்து போயிட்டாங்களாம். அதுக்காக என்ன உடைக்க வராங்க. போயிட்டு அந்த பொண்ணோட அப்பனுங்கிட்ட காசு வாங்க. வா, நம்ம அவளுங்க இருக்கிற இடத்துக்கே போலாம். எதுக்கும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு போலாமே. உன்னோட எந்த விசாரணையும் எங்களுக்கு தேவையில்லை. வா போலாம். ஏய் நில்லுங்கடா. இவரை கூட்டிட்டு நீங்க எல்லாம் எங்க போறீங்க? ஒழுங்கு மரியாதை போய் காட்டுறா ஒழுங்கா. இந்த கோழி எடுத்துட்டு போய் சூப்ப வை. ஒரு வேளை நான் திரும்பி வந்தா எல்லாரும் ஒண்ணா குடிப்போம். முடியாது. கொஞ்சம் பார்த்து பிடிப்பா. மூச்சு முட்டுது. தூக்கு. என்ன விஷயம்? அவர் எங்க கூட்டிட்டு போறாங்க? அந்த பொண்ணுங்களோட வீட்டுக்கு போறாங்க. எனக்கு கூட அவங்க காசு தர வேண்டியதா இருக்கு. சரி வண்டியை சீக்கிரமா எடு. எடு. பவானி, பவானி, அலிபாய். பவானி, கோபிகாவும் ஃப்ரெண்ட்ஸ் எங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ அந்த பொண்ணுங்களை கூப்பிடு, இவங்க கொஞ்சம் பார்க்கட்டும். கோபிகா, கௌரி, ஒருட்டு இங்க வாங்க. தோ வரமா. இங்க வாங்க. என்ன பண்ணீங்க தெரியுமா? நீங்க ஏன் அங்க இருந்து ஓடி போனீங்க? இவளுக்கு என்ன பண்ணாலும் அலிபாய், நீங்களாவது சொல்லுங்க சார். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்களை ஏமாத்த பார்த்தல. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இந்த பிள்ளைங்க ஏழைங்க தான்.
நல்லா படிக்கிற பிள்ளைங்க. இவங்க பணம் இல்லாம கஷ்டப்படுறத பார்த்ததும் அந்த பணக்காரங்க வீட்டுல நான் தான் வேலைக்கு சேர்த்து விட்டேன். அவங்க படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. படிக்கிற கேப்ல ஜவுளி கடை, நகை கடையில வேலை செஞ்சுதான் இவங்க வீட்டுல 3 வேளையும் சாப்பாடு கிடைக்குது. அப்ப எங்க கிட்ட பணக்காரின்னு சொல்லி கூட்டிட்டு வந்த? ஏழைங்கன்னு சொன்னா நீங்க வீடு கொடுக்க மாட்டீங்கன்னு தான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். அந்த கதையெல்லாம் எங்க கிட்ட சொல்லாதீங்க. இவங்க கடனை நீங்க அடைப்பீங்களா? அப்படி கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. நாங்க ஏழைங்க தான், மன்னிச்சிருங்க. ஓ, மன்னிச்சா கடன்லாம் தீர்ந்துருமா? இவங்க காசெல்லாம் யார் கொடுப்பாங்க? நாங்க ஏதாவது வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப தந்துடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா தரீங்களா? வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போறது தானே. இது எங்க வாழ்க்கை பிரச்சனை, புரியுதா? இங்க பாருங்க சார், இவளுங்க இப்படிப்பட்டவள்கள்னு நான் கனவுல கூட நினைக்கல. நீங்களே பாத்தீங்கல்ல எங்க நிலைமை எப்படி இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. யோசிக்க ஒண்ணும் இல்ல. டேய் கோவிந்த், நமக்கு இன்னும் நிறைய கெஸ்ட் வருவாங்க. பேசாம இவங்கெல்லாம் அங்க வந்து வீட்டு வேலை செய்யட்டும். எங்களை ஏமாத்திட்டு இப்படி அழுதெல்லாம் தப்பிக்க முடியாது. இப்பவே கிளம்புங்கடி, வாங்க. என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. மத்த பிள்ளைங்களோட அம்மா அப்பாங்க எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பசங்களும் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க தான். அவங்கள போக சொல்லு. நல்லா தேய்ச்சு கழுவுடி. இப்ப எதுக்கு நீ நிப்பாட்டின? மிச்ச மீதியெல்லாம் உங்க அப்பா வந்து செய்வானா? கோவிந்தோ, பொம்பளை பசங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கௌரி, இப்படி தொடச்சுனா தரைக்கெல்லாம் நோகும். அடைச்சி வேகமா தொட. கரெக்ட். இங்கதான் இங்கதான். ஏதோ இன்னும் இங்க தொடி தொடி, நல்லா தொடி. அப்படிதான் தொடி, நல்லா தொடி. தொடி, இங்க இந்த இடத்துல தொடி. நல்லா வேகமா தொடி. என்னடி பார்த்து முறைக்கிற? ஒரு உதச்சுனா நல்லா தேடி. இது இப்படி தேய்ச்சா போகாது, கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம். வருஷத்துக்குலாம் வேலை செய்யறது உங்க வீட்டுல. யானையெல்லாம் காவல் நிக்குதுல, அங்க ஒழுங்கா கழுவுடி. தெரியாம அப்படி சொன்னதுக்காக பேசாம வேலை செய்டி, இல்லன்னா அவ்வளவுதான். நல்லா தேய். நாங்க எவ்வளவு நேரம் வேணாலும் வேலை செய்யறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு. வேண்டாம், நீங்க எப்ப ரெஸ்ட் எடுக்கணும் நாங்க முடிவு பண்றோம். முதல்ல தொடை. என்ன எப்படி இருக்கு? சூடா வேணா மினரல் வாட்டர் வேணுமா? ஹலோ, ஓன் ட்ரெஸ்ஸோ இந்த செவரோட கலரும் சுத்தமா மேட்ச் ஆக மாட்டேங்குது. நமக்கு ஒரு ஐடியா பண்ணலாமா? என்ன? இதெல்லாம் உடச்சு தள்ளிடலாமா? அது நல்ல ஐடியா. என்ன ஆட்சேபம் ஒண்ணும் இல்லையே. ஓ, இதுதான் உங்களுக்கான பெட்ரூம். அப்புறம் அவளையும் இங்க படுக்க வச்சுக்க. ஏதாவது குறை இருந்தா சொல்லாத, சரியா? அந்த சுனித்ரா பெட்டும் அந்த காஷ்மீரி பிளாங்கெட்டும் இந்த ஃபாரினர்ஸ்க்கு கொடுங்கடா. அவங்க நல்லா படுத்து தூங்கட்டும். இந்த பெட் உனக்காக ஸ்பெஷலா வர வச்சது. ஓ, ஏர்லி மார்னிங் நிறைய வேலை இருக்கு, அதனால சீக்கிரம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போலான்ற எண்ணம் இருந்ததுன்னா அதை இன்னையோட மறந்துடுங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு எல்லாமே காசு கொடுத்தது அந்த வர்க்கி மாஸ்டர். அவரோட ரவுடிங்க உங்களுக்கு 24 ஹவர்ஸும் காவலுக்கு இருப்பாங்க. அதனால அதுக்கு முயற்சி பண்ணி பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க. சோ படுத்து தூங்குங்க. ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஏஞ்சல்ஸ். ஏய் பேய்ங்களா, எந்திரிங்கடி. ஏய், எருமைய மாதிரி தூங்குறீங்க, வெளியே வாங்க. என்ன என்னன்னா கேக்குற? பங்களாவுல இருக்குன்னு நினைச்சிருப்பா. எந்திரிங்கடி, எந்திரிங்க. அரை மணி நேரத்துல ரெடி ஆகணும், இல்ல சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்திடுவேன். ஜாக்கிரதா, வாங்கடா. என்னையா அது? பொண்ணுங்களுக்கு காபி. காஃபி அவங்களுக்கு அடைச்சி எடுத்துட்டு போங்க. இங்க வேணா கொடு. இங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவங்க உங்களை ஏமாத்துனாங்க, அது உண்மைதான். ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. இந்த சின்ன வயசுல அவங்களை இப்படி கஷ்டப்படுத்த கூடாது. இதோ பாரு பத்ரோசன, இந்த விஷயத்துல உன்னோட அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்லை, புரியுதா? எங்க அவங்க பேரை கூட நீ சொல்லக்கூடாது. உன் பேச்சை கேட்டுதான் இந்த நிலைமைக்கு நாங்க வந்திருக்கோம். அவங்களுக்காக நீங்க இனிமே பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். அந்த செகண்ட்ல நீ இங்க இருந்து வெளியே போயிடுவ, நல்லா தெரிஞ்சுக்கோ. இல்ல, நான் இது முடியாது. எங்க பர்மிஷன் இல்லாம நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். தோப்புக்காரனை போடு. சீக்கிரம் போடியா. 1 2 3
ஆமா எதுக்கு நீங்க அவன் கண்டினியூ பண்றான்ல. வீட்டுக்கு போறதுக்கும் வேற வழி இல்ல. இங்க இருந்து வெளியில போக முடியாது. அந்த அங்கிளுங்களுக்கும் நம்ம மேல கோவம். இனி எவ்வளவு நாள் நம்ம இப்படி வாழுவோன்னு தெரியலையே. தப்பிக்க ஒரு வழி இருக்கு. என்னடி? ஏய் என்னடி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? பேசாம படுத்து தூங்குங்கடி. நான் உள்ள வந்தேன்னு வச்சுக்கோயேன். இங்க வந்து நிக்கிறீங்களா? இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டம்ண்ணே. அட இது அவ்வளவு ஒன்றும் கஷ்டம் இல்லடா, இது கூல் ட்ரிங்க்ஸ் தான். காமெடி உடனே அந்த பிள்ளைங்களோட கஷ்டத்தை பார்க்க முடியலண்ணே. பார்க்க முடியலன்னா உன் கண்ணை மூடிட்டு திரும்பி போ. இருந்தாலும் இப்படி இருக்க இல்லாத பேசாதண்ணே. எப்படி இருந்தாலும் அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. நான் எவ்வளவு தடவை சொல்றது, அவங்க தான் கேட்கலையே. இதுக்கப்புறமும் சொன்னா நம்ம வேலை போயிடும். அந்த கோபிகா பொண்ணுக்கு பல்லு வலி தாங்க முடியல. இந்த மருந்து சீட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த பசங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வச்சுக்க. இதுக்கு எவ்வளவு காசு ஆகுமோ அதை நான் தரேன், இதை வச்சிரு. அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. கோபிகா, கோபிகா, கௌரி, 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 கூப்பிடு. மீனா, மீனா, நமக்கு எதுவும் ஆகலையே. நம்ம எதுவும் சாகலையா? மார்கோஸ் உங்களுக்காக வாங்கின மாத்திரை இதுதான். ரஷ்யா கரெக்ட் டைம்ல சொன்னதுனால எங்களால மாத்த முடிஞ்சது. அப்போ சாகறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. என்ன போதும், இனி எதுவும் பேச வேணாம். சாக கூட விட மாட்டீங்கல்ல? உங்களுக்கு எங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லணும். கொல்லுங்க, இன்னா கொல்லுங்க. கோபிகா, நாங்க ஏழைங்க, உங்களோட அடிமைங்க. மிருகங்க கிட்ட கூட கொஞ்சமாவது அன்பு காட்டுவாங்க. நாங்க இந்த உலகத்துக்கிட்ட மனசார பாய் சொல்லியாச்சு. இப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இனிமேல் தேவையில்லை. கௌரி, வேணாம். பிசாசு இல்ல பேய் அந்த மாதிரி ஏதாவது கூப்பிடுங்க போதும். இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான ஆளுங்க தான் நாங்க. கொலை குத்தம் செஞ்சவங்கள மாதிரி தானே எங்களை பிடிச்சு கொண்டு வந்தீங்க. தலை சுத்தி விழுந்த எங்க அம்மாவை கூட போரிட்டு பார்க்க கூட நீங்க ஒத்துக்கலையே. சத்தியமா இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஏதேதோ நடந்து போயிருச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்களை வீட்டை விட்டு துரத்துனதுமே நாங்க நடப்பணமாயிட்டோம். இங்க வந்ததும் எல்லாம் சரியாயிடும் நினைச்சோம். இங்க வந்ததும் எல்லாமே தலையில மாறிடுச்சு. அதுக்கு காரணம் நீங்க தான். அசிங்கத்தை எல்லாம் பார்த்து பார்த்து எங்க மனநிலையே மாறிடுச்சு. நீங்களும் நாங்களும் தப்பு பண்ணியிருக்கோம். அதை மறைக்கிறதுக்கு நீங்களும் நாங்களும் பெரிய தப்புகளை பண்ணிட்டோம். அந்த இடத்துல வந்து உங்களுடைய உண்மையான வாழ்க்கையை பார்த்தப்போ எங்களுக்கு உங்க மேல மரியாதை அதிகமாச்சு. அங்கேயும் நாங்க தான் தோத்து போயிட்டோம். தோத்துடும் தெரிஞ்சதும் எங்களுக்கு தெரியாம எங்களுக்குள்ள பழி வாங்குற குணம் வந்துருச்சு. சாகிறதுக்கு கூட தயாரா இருந்த நீங்க தப்பான எண்ணத்துல எங்க கூட பழகாததுனால உங்க மேல எங்களுக்கு மதிப்பு அதிகமாயிருச்சு. நாங்க பண்ண தப்புக்கு எல்லாம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு நாங்க இங்க வந்திருந்த போது அட்வான்ஸ் கேஷா கேட்டிருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. எங்களை பத்தின பொய்யான தகவலை நீங்க நம்பினதுனால சும்மா ஒரு விளையாட்டு காட்டு நினைச்சோம். உண்மையை சொல்லணும்னா உங்க பக்கத்துல இருக்கணும் தான் நாங்க இங்க தங்க வந்தோம். சும்மா காமெடிக்காக தான் ஒரு வேஷம் போட்டோம். எதிர்பார்க்காம நீங்களும் அதை நம்பிட்டீங்க. அப்ப மனசு வேணான்னு சொல்லியும் நாங்க அந்த டிராமா தொடர்ந்தோம். ரொம்ப பிடிச்சவங்கள குரங்காட்ட ஆட வைக்கிறது ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். உங்கள மாதிரியே எதுவும் எதிர்பார்த்தது கிடையாது. எல்லாம் எப்படியோ நடந்துருச்சு. ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு பண்ணா அது எல்லாரையுமே கஷ்டப்படுத்தும். அதனால நம்ம அதை எல்லாத்தையுமே மறந்துடுவோம். ஆமா, இனிமே நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரு குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ல. சாரா,
இங்க பாரு சாரா, நாம தப்பிச்சிட்டோம். ஆ? அந்த புள்ளைங்க கோவம் எல்லாம் தீந்து போச்சு. அவங்க இப்ப நம்மள போலவே ஆயிட்டாங்க. என்ன நம்மள மாதிரி திடீர்னு குண்டாயிட்டாங்களா? ஐயோ அது இல்ல, ஆ. அவங்களுக்குள்ள லவ். அவங்களோட இதயத்தை பரிமாறிக்கிட்டாங்க. அவங்க கைய கோர்த்துக்கிட்டு அப்படி ஸ்லோ மோஷன்ல இறங்கி போறது நான் கண்ணால பார்த்தேன். ஐயோ அவங்க உடம்புக்கு ஏதாவது வந்திருக்கும், அதான் அப்படி போயிருப்பாங்க. அதுக்கு நீ செஞ்சது அவங்க எதுவும் சாப்பிடவே இல்லையே. என்ன? என் வேளாங்கண்ணி மாதாவே, எதை சொன்னாலும் புரிஞ்சிக்காத ஒரு ஜென்மம். அவங்க இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, புரிஞ்சுதா? போங்க அந்த பக்கம். ஆ, என் கர்த்தரே, நேரம் காலம் பார்க்காம பிசாசோட பேச்சுக்கு அடிமைப்பட்டு இந்த குழந்தையை நீங்க மன்னிக்கணுமே. ஆமென். கர்த்தாவே, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பாரு, இதெல்லாம் இந்த கர்த்தாவோட சூத்திரம். யாராவது கேட்ட போறாங்க, வாய மூடுங்க. யோ கருணாகரா, நான் அந்த பிள்ளைங்கள தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாவங்க தான். அவங்க எல்லாருமே நல்ல குணமுள்ள பொண்ணுங்க தான். நம்ம சொல்றமே தவிர அவங்களுக்காக நம்ம எதுவுமே செய்யவே இல்லையே. உண்மைதான். நாம அவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்க முடிவு பண்ணுங்க, அதையே செஞ்சு. எதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஒரு குரூப் சயின்டிஸ்டுங்க இங்க தங்குறதுக்காக வராங்க. இங்க இருக்க செடியெல்லாம் பத்தி படிக்கிறதுக்காக 6 மாசம் அவங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருப்பாங்க. அதுக்காக சாப்பாட்டுக்கும் மத்த செலவுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. பத்ரோசனா, என்ன இப்படி முழிச்சிட்டு இருக்க நீ? என்ன இங்க பாரு, அங்க அவுட் ஹவுஸ்ல என்ன அவுட் ஹவுஸ்ல பாம்பு. உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு ரூம் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கத்தான் வந்தோம். கிடைக்குமா? இல்ல, உங்களுக்கு இங்க ரூம் கிடையாது. இங்க மட்டும் இல்ல, எங்க மனசுலயும் உங்களுக்கு இடம் கிடையாது. வெளியில போங்க, உங்களை பாக்குறதுக்கே பிடிக்கல. நாங்க தப்பு பண்ணிட்டு இருந்தா, ஆனா நீங்க இவ்வளவு கொடூரமா நடந்துப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, தெரியுமா? ஒரு நாளாவது வந்து விசாரிச்சீங்களா? பசியோட எத்தனை நாள் ரோட்ல தெரிஞ்சும் தெரியுமா? இப்ப நாங்களே சொந்தமா வாடுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாச்சு. உங்க தயவு தேவையில்லை, வெளியில போங்க. இப்ப நீ சொன்ன அந்த வார்த்தை இருக்கே, நாங்க சொந்தமா வாழ்றதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சோம்னு, அத கேக்குறதுக்கு, உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேக்குறதுக்கு தான் இதெல்லாம் செஞ்சோம். அன்னைக்கு உங்களை மன்னிச்சு எங்களோட கூட்டிட்டு போயிருந்தா நீங்க இந்த வழியை கண்டுபிடிச்சிருப்பீங்களா? இல்ல, நீங்க மறுபடி தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. உங்க அப்பா அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்குனதே இல்ல. ருசியோட ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட்டது இல்லடா. இந்த சூழ்நிலையில நான் தோத்து போயிட்டேன்னா அது ஒரு நம்பிக்கை துரோகமா இருக்கும்னு நினைச்சு மனசு வலிச்சு அதை தாங்கிக்கிட்டு இருந்தேன். நான் 3 வாட்டி உன்னை கூட்டிட்டு போறதுக்காக முடிவு பண்ணதுதான். இந்த பார்கவனுக்கு பயந்துதான் நான் அந்த முடிவை மாத்திக்கிட்டேன். ஆமா, நான் தான் பிடிவாதமா இந்த முடிவெடுத்த ஜட்ஜ். வெளிநாட்டுல வசிக்கிற இந்திரனும் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அழுத உங்க அம்மாக்களும் உங்களை எல்லாம் திருந்த வைக்கிறேன்னு சொன்ன என் பேச்ச நம்புனாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. இங்க பாருங்கப்பா, இந்த வயசுல நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு பாடமும் உங்க குணாதிசயங்களை மாத்தும். இப்பதான் உங்களுக்கு நிஜமான வாழ்க்கையோட அர்த்தம் புரிஞ்சுது. நாங்களும் அதைத்தான் எதிர்பார்த்தோம். எங்களுடைய அணுகுமுறை கொஞ்சம் கொடுமையா இருந்ததுங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். அதனால என்ன, உங்களுக்கு பொறுப்பு வந்துருச்சு இல்ல, கை நிறைய காசு வந்துருச்சு இல்ல. இருந்தாலும் அந்த வர்க்கி மாஸ்டர் மட்டும் இல்லைன்னா நாங்க இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். யாரு? வர்க்கி மாஸ்டர். வர்க்கி மாஸ்டர். இங்க பாரு தம்பிங்களா, உங்களுக்கு நான் பண்ண உதவிகள்லாம் இவரு கொடுத்ததுதான். இந்த அவுட் ஹவுஸும் பங்களாவும் இவரு கொடுத்ததுதான். உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்தது இவர் தான். ஒரு காலத்துல கிரிமினலா இருந்த இந்த வர்க்கீஸ ஊரே மதிக்கும்படியா செஞ்சது இந்த பெரிய மனுஷன் தான். இவருக்கு நான் செய்ய வேண்டிய கைமாறு நிறைய இருக்கு. அப்பா மன்னிச்சிருங்க. என்ன பசங்க பண்ணீங்க? எது எப்படியோ அப்பாக்களும் பிள்ளைங்களும் இப்ப ஒண்ணு சேர்ந்ததால அப்படியே உள்ள இருக்கிறவங்களோட விஷயத்தையும் கையோட முடிச்சிருங்க. கோபிகா வாமா. ஓ என்ன ஒரு வெக்கம். இதெல்லாம் இவ்வளவு நாள எங்க வச்சிருந்த?
சரி, நல்ல ஒரு முகூர்த்த நாளை பார்த்து நான் அவங்க வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இல்ல, நாம எல்லாரும் போய் தான் சொன்னேன்.